கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமான ஒரு ஜூம் கொடுகைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து 22 எபிசோடுகளாக நாம் யாத்ராமத்திற்குள் போக போகிறோம். நாம் போன வாரத்திலே அல்லது கடந்த 2 வாரமாக 20-21வது எபிசோடுகள்ல நம்ம யாத்திரையாகமம் 14 தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா யாத்திராகமம் 14 அவ்வளவு ஒரு அற்புதமான பகுதிங்கிறதுனால தான் நம்ம அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம். அதோடைய நுணுக்கங்கள், ஆழங்கள் எல்லாத்துக்குள்ள நம்ம போய் பார்த்தோம். போன வாரத்துல, அதாவது எபிசோடு 21ல, பகுதி 21ல நம்ம உம், மூன்று 1-2 பார்த்தோம். 3-4 நீங்க பார்க்கலாம். யாத்திராமத்தை நம்ம 4 பகுதியா நம்ம பிரிச்சிருந்தோம். அதுல முதல் 2 பகுதியை நம்ம பார்த்துட்டோம். போன வாரத்துல அடுத்த 2 பகுதியை நம்ம பார்த்தோம். அதாவது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, யாத்திராகமம் 14 10-18 3வது பகுதி, 14 19-31 4வது பகுதி. இந்த 2 பகுதியுமே நம்ம போன வாரத்துல பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்னன்னா, இந்த 4 பகுதிகளையும் 4 காட்சிகளாக நம்ம கற்பனை செய்து பார்ப்பது ரொம்ப 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 நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஒருவேளை நீங்க இந்த 3வது பகுதியை பத்தி நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஈரோத் பள்ளத்தாக்கு அருகிலே நடக்கக்கூடிய அந்த காட்சி. நீங்க அது 10-18 வரைக்கும் இருக்கு. ஈரோத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கின இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு பின்புறமாக மலைகளின் பாதைகளில் தெரிகிற ஆஹ் இவ எகிப்திய சேனைகளை பார்த்து மிகவும் பயந்து முறையிட்டார்கள் இருக்கு. ஆனால் அவர்கள் உடனடியா மிகவும் பயந்தார்கள் இருக்கு. ஆனா என்னன்னா, அவர்கள் பயந்து அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆனா பிறகு மோசே கிட்ட தங்களுடைய புலம்பலை சொல்றாங்க. புலம்பலை சொல்றப்போ 14-15 இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க. மோசே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான்னு பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு வசனத்துல ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு தமிழ் பைபிள்ல இருந்தாலும், நீங்க ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் ஏன் அழுதாய், வை டூயஸ்ட் கிரை அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கில பதிப்பில் இருக்கிறத பார்த்தோம். அப்போ அந்த 14-15க்கும் நடுவுல மோசே ஆண்டவரிடம் தனிமையில் போய் தன்னை பலப்படுத்தி கொண்டான்ங்கிறது நமக்கு சொல்லாமல் நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்போ அவன் 15வது அதிகாரத்துல அவன் சொல்வான், ஆண்டவர் எப்படி உங்களை விடுதலை செய்ய போகிறார். நீங்கள் அதாவது நீங்க அந்த வசனத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி விடுதலை செய்ய, நீங்கள் சும்மா மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் விடுதலையை, ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண்பதில்லை அப்படின்ட்டு சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம். பிறகு அதற்கு சொல்வதற்கான ஒரு காரணம், மோசே 14:1-4 வரைக்கும் கடவுளிடம் பெற்றுக்கொண்ட முன் அறிவிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம நினைவு கூறுகிறது நல்லது. ஆனா இன்னொரு காரியத்தை கூட பார்க்கிறோம். தனிமையில் அவள் கலங்கி தேவனிடத்தில் கேட்கும் போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னமாக தேவன் பேசுகிறார். எகிப்திய சேனையின் அழிவில் தேவன் மகிமைப்படுவார் என்று உறுதி அளிக்கிறார். இதுதான் நம்ம போன 3வது பகுதியில பார்த்த காரியம். இனி 4வது பகுதியில நம்ம என்ன பார்த்தோம்னா, மறுபடி ஈரோத் பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில தான் 4வது நடக்குது. இங்கு இப்பொழுது கர்த்தர் செய்கிற அற்புதங்களை மிகவும் துல்லியமாக, விவரமாக நம்ம பார்க்கிறோம். அதுல இஸ்ரேல் ஜனங்களை, அதற்கு முன்னாடி 2 காரியங்களும் நம்ம முக்கியமா கவனிக்கிறது நல்லது. இஸ்ரேல் ஜனங்களை முன்பாக நின்று வழி நடத்தின கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது அவர்களுக்கு பின்பாக நின்று வழி நடத்துகிறார். இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட ரொம்ப அழகான ஒரு படத்தை போட்டிருந்தாங்க. அதே வண்ணமாக தேவ பிரசன்னத்திற்கு அடையாளமான அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு பின்பாக சென்றது. அந்த மேக ஸ்தம்பம் எகிப்திய சேனைகள் அவர்களை நெருங்கி விடாதபடி குறுக்கே நிற்கிறது. இதை நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, அதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, எகிப்திய சேனைகளுக்கு அது அந்தகாரமான ஒன்றாக இருந்த போதும், இஸ்ரேல் ஜனங்களுக்கோ இரவை வெளிச்சமாக்குகிற ஒன்றாக அந்த காரியம் இருந்தது.
அப்போ அந்த இரவு அந்த எகிப்தியரின் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, எகிப்தியர் சேனையும் இஸ்ரவேல் சேனரையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி நடுவில் வந்தது, இஸ்ரவேலருக்கோ அந்த இரவை வெளிச்சமாக்கிற்று. அப்போ அந்த வெளிச்சமான அந்த இரவில தான் முழுதும் காற்று வீசி கடலை பிரியறதை, செங்கடல் ரெண்டாக பிரியறதை பார்க்கிறோம். மோசே கோலை நீட்டுறாரு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட அந்த படத்தை பாக்குறீங்க. இதை பற்றி அழகான காணொளிகள், அது எப்படி பிரிஞ்சது, எப்படி அது உறைஞ்சது, இந்த காத்து வீசுற காரியம் எல்லாம் நாங்க இந்த காணொளியில 2-3 காணொளியில காமிச்சோம். ஆனா இப்போதைக்கு நம்ம ரீகாப்ல அது காண்பிக்க முடியாது, நமக்கு நேரம் கருதி அது காண்பிக்க முடியாது. ஆனா என்னன்னா, நீங்க அதை பார்க்க விரும்புகிறவர்கள், அந்த ஏஐ பார்க்க விரும்புகிறவர்கள் போன எபிசோட நீங்க கண்டிப்பா நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா தயாரிக்கப்பட்ட அந்த ஏஐ வீடியோஸை நீங்க பார்க்கலாம். சரி, இனி நம்ம யாத்திரையாகமும் 22வது எபிசோடுக்குள்ள நம்ம போக போறோம். அதாவது நீங்க என்ன சொல்ல போனா யாத்திரையாகமம் 15வது அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போக போறோம். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த யாத்திராகமம் 15வது அதிகாரமும் ஒரு அற்புதமான அதிகாரம். யாத்திராகமம் 15வது அதிகாரமும் ஒரு அற்புதமான அதிகாரம். பெரும்பாலும் இந்த அதிகாரத்தை இந்த இதை பார்த்திருக்கிற நிறைய பேர் ஒருவேளை நீங்க பார்த்திருக்க கூடும். இந்த யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை படிச்சிருக்க கூடும். இது ஒரு பாடல். இந்த பாடல்ல ஒரு எப்பவும் போல ஒரு யதார்த்தமா நம்ம ஒரு வேளை கடந்து போயிருந்திருக்க கூடும். கடந்து போயிருந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம் ஆனா இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம அந்த ஒரு தற்செயல அந்த 15வது அதிகாரத்திற்குள் என்ன ஆழமான காரியங்கள் இருக்கு என்று போய் பார்க்கிறப்போ ஒரு பெரிய பிரமிப்பும் ஒரு ஆச்சரியமும் இருந்தது. அந்த ஆச்சரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பூரா பார்க்க போறோம். ஒருவேளை அது ஒரு சங்கீதத்தை போல, ஒரு நம்ம படிக்கிற சங்கீதங்கள் போலதான் அதுவும் இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகளின் முக்கியத்துவமும் அதோடைய அவசியத்தையும் அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறப்ப நமக்கு ஏற்படுகிற அனுபவத்தை பத்தி தான் இன்னைக்கு மீதம் இருக்க நேரமெல்லாம் நம்ம அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க யாத்திராகமம் 15:1 அது ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. யாத்திராகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்போ வேதாகமத்தில் வருகிற முதல் கவிதை, வேதாகமத்தில் வருகிற முதல் பாட்டு, வேதாகமத்தில் வருகிற இது எல்லாமே இதுதான் முதலாவதாக இருக்க முடியுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ அந்த ஆச்சரியத்தோட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, மோசே மாத்திரமல்ல இஸ்ரவேல் புத்திரரும் சேர்ந்து பாடின பாடல் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள், பெரும் திரளான இஸ்ரேல் ஜனங்கள் முதல் தடவையாக எல்லாரும் ஒருங்கிணைந்து யாவே என்று பாடுகிறார்கள். யாவேயுடைய நாமத்தை உச்சரிக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் வர்ஷிப் சாங் அல்லது ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் வர்ஷிப் சாங் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நம்ம சொல்ல முடியும். அப்போ யகோவா என்ற நாமத்தை அல்லது யாவே என்ற நாமத்தை அந்த ஒரு லட்சக்கணக்கான மக்கள் உச்சரிக்கும் போது அதை மனசுல நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே ஒரு சிரிப்பு உண்டாகுதுன்னு சொல்லி நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். இப்போ இந்த பாடலை நாம் இன்னும் விசேஷமாக தெளிவாக அதன் பல பரிமாணங்களை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் ஒரு வகையில பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 14ல சொல்லப்பட்ட அதே காரியங்கள் தான் யாத்திராகமம் 15லயும் நமக்கு சொல்லப்படுது. அதே காரியங்கள், அதே விஷயங்கள் தான். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடலிலே யோசிக்கும் போது ஒரு அபூர்வ உண்மை நமக்கு தெரியுது. அதாவது ஏன் அப்ப பாடல் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாம் பெரும்பாலும் பாடலாக ஒரு காரியத்தை சொல்லும் போது உரைநடையில் சொல்லுகிற ஒற்றை பரிமாண அர்த்தத்தை விட பலவித பரிமாணங்களில் ஒரு பாடலையும் கவிதையையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஒரு கவிதைக்கும் உரைநடைக்குமான வித்தியாசத்தை சொல்றப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, கவிதை அதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளின் பலவிதமான பரிமாண அர்த்தங்களை நமக்கு சொல்லுது.
அது சாதாரண இருக்கிற அகராதி அர்த்தத்தை தாண்டி எந்த சூழ்நிலை, எந்த பின்னணி, எதை பற்றி பேசுகிறோம் என்ற காரியங்களை பொறுத்து பலவிதமான பரிமாணங்களை கவிதை கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம இந்த பாடல்லையும் பார்த்தா அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை, அந்த காலகட்டத்தில் இருந்த இலக்கிய காரியங்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த சரித்திர காரியங்கள், இவைகள் எல்லாத்தையுமே இந்த பாடலுக்குள்ளாக பொதிந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பான ஒரு காரியம். அது வார்த்தை, அது மாத்திரம் இல்லாதபடி எபிரேய மூலமொழியின் வார்த்தை நயங்கள், அந்த சொல் அடுக்குகள், சொல் சித்திரங்கள்னு நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம போனோம்னா ஒரு பாடல் உணர்த்துகிற பொருள் ஒரு பெரிய கட்டுரையை விட மிக பெரியதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாடல் மிகவும் விசேஷம், கவிதை என்பது மிகவும் விசேஷமான ஒரு காரியமா எனக்கு இருக்கு. இனி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல மோசே வரப்போற தலைமுறைக்கு தேவனுடைய பராக்கிரமத்தை பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செய்யறப்போ எகிப்திய இலக்கியங்களில் உணர்த்தப்பட்டிருக்கிற பல காரியங்களையும் அவர் மனசுல சொல்றாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா சரி, இன்னொரு காரியத்தை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலேயே இஸ்ரேல் ஜனங்கள் கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடந்ததை, எகிப்திய சேனைகள் மரண அடி பெற்றதை சொன்ன பிறகு இந்த பாடல் எந்த அர்த்தத்தை மீண்டும் நமக்கு சொல்ல வேண்டும்ங்கிற காரணத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கேள்வியை பார்க்கலாம். எதற்காக இஸ்ரேல் ஜனங்கள் கடலை கடக்க வேண்டும்? கடலை கடக்கிற அற்புதம் நிகழ்வதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, இந்த எகிப்திய இலக்கியங்களில் ஒரு பெரிய காரியம் நமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த உணர்த்தப்பட்ட காரியம் என்னன்னு கேட்டா, ஒரு கடவுள், அதாவது ஒரு கடவுள். இதுக்கு முன்னாடி ஏன் மோசே இப்படி செய்யறாருங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கறது நல்லது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:22 நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப ஸ்தேவான் மோசையை பத்தி சொல்கிற ஒரு காரியம் இருக்கு. மோசே சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்யலும் வல்லவனானான்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, எல்லா எகிப்திய இலக்கியங்களையும் எகிப்தி தொடர்பான சகலவற்றையும் அவன் அறிந்திருக்கிறப்போ அவன் அறிந்த அறிவின் பிரதிபலிப்பை நாம் என்ன பார்க்கிறோம், இந்த காரியங்கள்ல நம்ம நிச்சயமா பார்க்க முடியறது நம்ம பார்க்கிறோம். அததான் இப்ப இந்த பாடல்ல எப்படி அது புரிஞ்சிருக்கிறதுங்கிற பார்க்கிறோம். அப்ப பார்த்தா கடலை கடந்த காரியத்தை ஏன் பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்களில எகிப்திய இலக்கியங்கள்ல ஒரு காரியம் இருந்தது. ஒரு கடவுள் மிக பெரியவராய் இருந்தால் அவர் கடலை ஜெயிக்க வேண்டும், அதாவது சமுத்திரத்தை மேற்கொள்ள வேண்டும். இது இன்றைய பின்னணியில நம்மளுடைய தமிழ் இலக்கிய பின்னணியில பலருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா அந்த எகிப்திய அந்த மத்திய ஆசியாவில் இருந்த அந்த காலகட்டத்துல அந்த நாடுகள்ல ஒரு கடவுள் ரொம்ப பெரியவரா இருந்தா கடலை ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா இந்த பராக்கிரமத்தையும் ஆண்டவருடைய செயல்பாடையும் வரும் தலைமுறைக்கு சொல்லும் போது அந்த சரித்திரத்தின் ரெஃபரன்ஸ், அதை ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை தருங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எகிப்திய இலக்கியத்திலேயே பால் என்கிற கடவுள், யாம் என்கிற கடவுள், நீங்க படத்துல பாக்குறீங்க, இந்த சைடுல இருக்கிறது பால் என்ற கடவுள், இந்த கடல்ல பாக்குறது யாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த செங்கடல் பத்தி பேசுறப்போ யாம் ஸ்வாப்னு சொன்னது ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த யாம்ங்கிறதை ஒரு கடவுள் அப்படின்னு அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பால் கடவுளை எப்படி அவங்க பெரிய கடவுளா எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு ஒரு சம்பவம் சொல்லுது. இந்த பால் கடவுள் இந்த யாம் கடவுள் அப்போ ஒரு கடல்ல ஒரு வலு சர்ப்பமா வந்தப்போ அந்த வலு சர்ப்பத்தை மேற்கொண்டு ஜெயித்ததுனால பால் கடவுள் மிக பிரபலமான கடவுளாக எகிப்தில் இருந்தார். இது நீங்க எகிப்திய இலக்கியத்திலும் எகிப்திய காரியங்களிலும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த பால் கடவுள் யாம் கடவுளை ஜெயிச்சிட்டார். அதே மாதிரி பாபிலோனிய கடவுளான மர்டூக்,
நீங்க படத்துல அந்த மர்டூக்கோட படத்தை பாக்குறீங்க. அவர் வந்து அவரும் கடல் கடவுளை ஜெயிக்கிறார். இது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும்னு டாக்டர் கார்மன் நிம்ஸ் அவங்க ரொம்ப அழகான ஒரு எக்ஸசைஸ் டீச்சர். அவங்க என்ன எப்படி சொல்றாங்கன்னா, நீ ஓட்டப்பந்தயத்துல பெருசா ஜெயிக்கணும்னா அவங்க எவ்வளவு சிறப்பா ஓடுறாங்கங்கிறது ஒலிம்பிக்ஸ்ல அவங்க ஜெயிக்கிறத பொறுத்து இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதுல ஜெயிச்சா அவங்க உண்மையாலுமே பெரிய ஆள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு போராடுகிற ஒரு ஏரியாவாக அந்த காலத்துல இருக்கிற கதைகள்ல என்ன சொன்னாங்க, கடலை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் வணங்குகிற முக்கியமான கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு புரிந்து கொள்ள அப்போ இது என்னன்னா, இங்க ஆண்டவர் என்ன இந்த கடலை ஜெயித்தது மாத்திரமல்ல, கடலை பிளந்து தன் ஜனங்களை அந்த கடலுக்கு நடுவே இருக்கிற வெட்டாந்தரையிலே போக வைக்கிறார். இது எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும்னு பாருங்க. அவங்க வந்து ஒரு போராடி ஜெபிச்சாங்க. அது ஒருவேளை சரித்திரமா புராணமா இருக்கலாங்கிறதெல்லாம் அது வேற கதை. ஆனா என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்துல இவங்க தான் டாக்டர் காம்ரேட்ஸின் சின்ன படத்தை பார்த்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கடவுள், முக்கியமான கடவுள், எல்லாவற்றையும் மேலான கடவுள் அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த கடவுள் கடலை ஜெயிக்கணும். ஏற்கனவே நம்ம 10 வாதைகள்ல நம்ம பார்த்தோம். 10 வாதைகள்ல ஆண்டவர் 10 வாதைகளையும் கொடுத்ததற்கு காரணம் அதற்கு பின்பாக இருக்கிற கடவுளர்கள் அர்த்தமற்றவர்கள் என்பதை நிரூபிக்கிறதுக்காக இருக்கலாம். இது ஒரு கடைசி அற்புதமாக கடலை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கவங்க, கடல் வந்து ஒரு முக்கியமான இதா நினைச்சிட்டு இருக்கவங்க, அவருடைய அடியானாகிய ஒரு மோசே கோலை உயர்த்தும் போது கடல் பிளந்து எந்த கடலை கடவுள் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த கடல் பிளக்க இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடப்பதை போல் நடந்தாங்கன்னா, கடலை ஜெயிச்சதற்கு இதை விட ஒரு பெரிய ஒரு நிரூபணம் நம்ம பார்க்க முடியாது. இப்ப இதை நம்ம எப்படி அந்த மற்ற மக்கள் பார்த்தாங்கிறதுக்கு நம்ம வேதாகமத்திலே இன்னொரு காரியத்தை கூட பார்க்குவோம். யோசுவா புஸ்தகத்துல 2:10 அந்த அந்த அதிகாரத்தை நீங்க பாக்குறீங்க. ராகாப் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரத்தை பாருங்க. ராகாப் அந்த 2 இவங்க கூட்ட உளவாளிகள் கூட்ட சொல்றப்போ அவ சொல்ற வார்த்தையை பாருங்க. இந்த அழகான படத்தை கூட எடுத்து பார்த்திருக்காங்க. 2 உளவாளிகள், இது ராகாப்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. அந்த வசனத்தை, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ண எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்புறம் நீங்க அடுத்த வசனங்கள்லாம் பார்த்தா, உங்கள் தேவனே பெரிதா, உங்கள் தேவனே உன்னதமான தெய்வம், உங்கள் தேவனே பெரிய தேவன் சொல்லி ராகாப் சொல்ற அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன, இந்த எமோரியர்கள் மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் பெரிதாய் நினைத்து கொண்டிருந்த கடவுள் ஒண்ணுமே இல்லைன்னு நிரூபிச்ச காரியம் இது. ஒருவேளை அந்த கடல் கடந்தது எகிப்திய ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, அவங்க போய் சேருகிற கானான் தேசத்தில் உள்ள அனைத்து ராஜாக்களுக்குமான ஒரு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. அந்த யோசுவா 2:11 பார்த்தப்போ ராகாப் சொல்ற இன்னொரு வார்த்தை கேளுங்க. அதை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்ப கடல் கடந்தது மோசே பதிவு செய்ததுடைய பின்னணியும் நமக்கு புரியுது இல்லையா? அப்போ தேவன் சர்வத்துக்கும் முற்றுமுடிய காரண கர்த்தர் என்பதை நிரூபிக்கிற ஒரு இறுதி காரியம் இந்த கடல் கடந்து அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் போன ஒரு காரியங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இப்படியான ஒரு இலக்கியத்திலிருந்து கதைகளிலிருந்து ஒரு காரியத்தை பார்த்தோம். அதை தாண்டி இன்னொரு சரித்திர காரியமும் உண்டு. அன்பார்களே கவனிங்க, இந்த சரித்திர காரியமும் நமக்கு இந்த பாடல்ல பிரதிபலிக்க போறது நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, நீங்க அந்த 13ஆம் நூற்றாண்டுல எகிப்திய பார்வோனான ராம்சேஸுக்கும், நல்லா ஞாபகம், ராம்சேஸ்ங்கிறது நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அநேக பேருக்கு யாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும். அந்த ராம்சேஸ் 1 ராம்சேஸ் 2
வரிசையா இருக்காங்க. அவர்களுக்கும் ஏத்தியர்களின் சாம்ராஜ்யத்தின் அரசனான முவாட்டிலிக்கும் நடந்த யுத்தம் மிகவும் பிரசித்தமானது. நீங்க ஒருவேளை இன்னைக்கு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் காதேஷ் போர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதற்கான படங்களை நீங்க பாக்குறீங்க. ராம்சேஸ் அட் தி பேட்டில் ஆஃப் காதேஷ், அதே மாதிரி தி ஹிட்டடைட் கிங் முவாட்டாலி செகண்ட் அப்படின்னு அந்த ரெண்டு பேர்த்துடைய படங்களை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இவங்களுடைய போர் பல நாட்களாக இருந்தது. இது இன்னொரு படம், அந்த ஹிட்டடைட் கிங், தமிழ்ல ஏத்தியர்கள் இருக்கும். ஏத்தியர்களுடைய பெரிய ராஜா இந்த முவாட்டாலி செகண்ட், அப்படி ரெண்டாம் முவாட்டாலின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டை ரொம்ப பிரசித்தமான சண்டை. இது அநேக வருஷங்கள் நடந்தது. ஸ்கிரீன்ல பாக்குறது ராம்சேஸுடைய ஒரு சிலை, அவனுடைய ஒரு படம். அந்த சண்டை பத்தி அவங்க எழுதி வச்சிருக்கிற ஒரு காரியம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பல வருஷங்கள் நடந்தாலும் இந்த சண்டை இருவருமே ஜெயிக்க முடியவில்லை. ஒருவேளை அதற்கான மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு வலது கை பக்கம் அந்த ஏத்தியர்களுடைய கேம்ப் இருக்கு, இடது கை பக்கம் அந்த எகிப்திய இராணுவத்துடைய கேம்ப் இருக்கு. இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த காதேஷ் என்ற இடத்துல தான் ஒருவரை ஒருவர் மேற்கொள்ள நடக்கிற பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட ரதங்கள் பயன்படுத்தப்பட்டன. நீங்க ரதங்கள் மிக அளவுல பயன்படுத்தப்பட்ட ஒரு யுத்தம்னா இந்த காதேஸ் யுத்தம். அப்ப ரதம் ஒவ்வொரு ராஜாவுக்குமான பெருமைக்கான அல்லது ஒரு ஒரு கெத்துக்கான அடையாளம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த போர்ல கடைசியில ரெண்டு பேருமே ஜெயிக்கலங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே தாங்கள் ஜெயித்ததாக அவர்களுடைய பதிவுகளிலே போட்டிருக்காங்க. சொல்ல போனா நீங்க எகிப்துல 5 இடங்களில அவரு ராம்சேஸ் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி நீங்க பார்க்கக்கூடிய ஓவியங்கள், படங்கள், சிலைகள் எல்லாமே இருந்தது. ரெண்டு பக்கமும் ஏராளமான நஷ்டங்கள், சேதங்கள். ஆனா தங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டாங்க. இதுல பார்வோன் வெற்றி பெற்றதாக நீங்க சிற்பங்கள் பல இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல இது அப்போ இந்த பாடலுக்கும் நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, இதுக்கும் மோசையோட பாடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுக்கு வரலாம் இல்லையா? அதுக்கு முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவமும் பாடலும் உரைநடையுமாக எழுதப்பட்டு எகிப்திலே பதிவு பண்ணப்பட்ட ஒரு காரியம். நல்லா ஞாபகப்படுத்துங்க. இந்த சம்பந்தம் எப்படி மோசேயின் பாடல் இருக்குதோ, இன்னொரு அழகான ஓவியத்தை பார்க்குறீங்க. இந்த ரெண்டு அதாவது இந்த பாடல் எழுதிச்சுன்னு சொன்னது இல்லையா, மோசேயின் பாடலை போல இங்க நீங்க இடது கை பக்கம் பாக்குறீங்க, தன்டோரின் பாடல், போயமா பேண்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடலை பாக்குறீங்க. ரெண்டுக்குமான ஒரு ஒற்றுமை. அப்ப என்னன்னா, மோசேயின் பாடலை போல இந்த பென்டோரின் பாடலும் இருக்கு. அந்த பாடலும் இப்ப நம்ம எப்படி 14-15 பாக்குற மாதிரி ஒரு எகிப்தில பெரிய பதிவுகளை பாடலாகவும் உரைநடையாகவும் இருக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ சரி, இதற்கும் இன்னும் என்ன சம்பந்தம்ங்கிறது நமக்கு புரியவே இல்லையேன்னு சொல்றப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, இந்த சண்டை நடக்கிறப்போ நீங்க அதை திரும்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. உங்களுக்கு ஞாபகத்துக்காக, மோசலின் பாடலை போல கவிதையும் உரைநடையுமாய் ஆய்ந்திருப்பது பிரதான ஒற்றுமை. அதே வண்ணமாக ரதங்கள் அழிக்கப்படுவது 2 பாடலிலும் வருது. ரதங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவது அங்க அழிக்கப்படுது. நமக்கு பாடல்ல எப்படி அழிக்கப்படுது, செங்கடல் எப்படி ரதங்கள் ஒண்ணுமில்லாம போகுதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நீங்க என்ன சம்மதங்கிறப்ப இன்னொரு கோணத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப ராம்சேஸ் புறப்பட்டு அவன் சண்டை போட பாளையம் இறங்கின இடத்தில், அதாவது நீங்க அந்த பெரிய மேப்ல பாத்தீங்க, இங்க எகிப்திய கேம்ப், இங்க ஹிட்டடைட் கேம்ப் இருக்கு இல்லையா? இந்த எகிப்திய பார்வோனுடைய பாளையத்துல அவனுடைய அவன் தங்கி இருக்கிற சின்ன, நீங்க பாக்குறீங்க எஜிப்சியன் கேம்ப் அட் அமோன் எதிர்பார்க்கிறீங்க. அந்த பார்வோன் தங்கி இருக்கிற இடத்தை சுற்றிலும் அந்த இராணுவத்தை 4 பிரிவுகளாக பிரித்து 4 பக்கமும் இதை பிரிவுகளாக பிரித்து போராடுகிறான். அதே மாதிரி அந்த பேட்டில் ஃபீல்ட் அவன் எப்படி வச்சிருப்பான்னு கேட்டா, அந்த 4 படைகளும் அவனுடைய கேம்புக்கு 4 பக்கமாக இருக்கிறத பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை என்னன்னா, பின்னாட்களில் நல்லா ஞாபகத்திலிருங்க, பின்னாட்களில் ஆண்டவர் மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசினது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கும் இந்த பார்வோனுடைய அந்த கேம்புக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் உண்டு. இந்த ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த படம் வந்து பிலேயாமுக்கு வந்து காட்டுற ஒரு படம். நடுவுல எப்படி பாளையம் இறங்கி இருக்கப்போ 12 கோத்திரத்தும் எப்படி 4 பக்கமும் 3 கோத்திரமா பார்க்கிறத மேலே இருந்து பார்க்கிறான் அப்படின்ட்டு. சக்மிஸ்லர் வந்து இதை பத்தி ரொம்ப அழகா சொல்றப்போ, நீங்க மேலே இருந்து பார்க்கும்போது இது சிலுவையை போல இருந்தது, அது ஒரு பெரிய அற்புதமான காரியம் அப்படின்னு சக்மிஸ்லர்னு சொல்லிட்டு ஒரு வேத பண்டிதர் ரொம்ப அழகா குறிப்பிடுறாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா மோசே, இது வந்து நம்மளுடைய ஆசரிப்பு கூடாரத்துடைய படம். நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா டேபர்நாக்கல் அப்படின்னு ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. 4 பக்கம் பார்த்தா மேலே 3 கோத்திரம், வடக்கே 3 கோத்திரம், தெற்கே 3 கோத்திரம், கிழக்கே 3 கோத்திரம், மேற்கே 3 கோத்திரம். அவங்க பெயர்களோட போடப்பட்டிருந்தத பாக்குறீங்க. அப்போ இந்த ஒரு மாதிரி எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பார்வோன் கூடார பாளையம் இறங்குறப்போ அவன் அவனுடைய அந்த அமைப்பிலிருந்து வந்தது. இது எப்படி சொல்றேன்னு கேட்டா, இதே போன்ற போரிலே ஒருவேளை மோசேயும் போயிருக்க கூடும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த எஜிப்சியன் பேட்டர்ன் வந்து அப்படிதான். நீங்க வந்து நமக்கு மோசே 40 வயசுல பல இடங்களுக்கு போய் ஜெயித்து வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அது வந்து ஒருவேளை நம்ம பைபிள்ல இல்லாட்டியும் வந்து அதை பற்றி சரித்திர தகவல்கள் இதுகள் உண்டு. அவன் எத்தியோப்பியா கூட போய் ஜெயிச்சுட்டு வந்தான்னு தெரியும். அப்போ இந்த பார்வோனுடைய பாளையம் இறங்குகிற முறை, அதாவது ஒரு சண்டைக்கு போனான்னா அந்த சண்டை நடக்கிற இடத்திற்கு முன்னாடி கேம்ப் போடுவாங்க. அந்த கேம்ப்ல பார்வோனுடைய கூடாரம் தனியாக இருக்கும். இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த கூடாரத்தின் வாசலில் 2 கெருபீன்களின் சிலைகள் இருக்கும். அந்த ஒரு தேவதூதன் மாதிரி 2 சிலைகள் அதே மாதிரி இருக்கும். நம்ம எப்படி ஆசரிப்பு கூடாரத்துல பாக்குறோமோ அதே மாதிரி இருக்கும். அவனுடைய 4 பிரிவுகளும் அந்த கூடாரத்திற்கு 4 பக்கமும் இருப்பாங்க. அதை விட இன்னொரு பெரிய ஒற்றுமை என்னன்னா, அந்த அளவுகள் இன்ன அளவு இன்ன அளவு இன்ன அளவுன்னு இருக்கிறது வந்து ஒருவேளை மோசேக்கு பரிச்சயமாய் இருந்திருக்க கூடும். ஏன்னா மோசே நிறைய சண்டைய போர் தலைமை ஏற்று போனவன். ஆனாலும் இந்த இது இருக்கும். அப்போ இந்த காரியம் மோசேயின் மனதிலே தங்கி இருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 2வது வசனத்தை பார்த்தா, உமக்கு 15:2 பாருங்க, உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை, யாத்திராமம் 15:2 பாருங்க, அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நீங்க அந்த 2வது வசனத்தை பாக்குறீங்க. அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற காரியத்தை பாக்குறோம் நம்ம. அப்ப அந்த வாசஸ்தலத்தை வந்து நீங்க எப்படி நீங்க இங்கிலீஷ்ல மற்ற இதுல டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்கன்னா, அவருக்கென்று ஒரு கூடாரத்தை. அதற்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. நீங்க பாருங்க இதுல இது ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தவிர பல ஆங்கில பதிப்புகள்ல இந்த வார்த்தை கிடையாது. அதுதான் பெரிய ஆச்சரியம். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல 1ல இருக்கு. மற்ற பைபிள்கள் ஈவன் NIV-லயும் கிடையாது. அந்த வார்த்தை அதுக்கு என்ன, அது அதற்கான ஒரு காரணம் என்னன்னு நீங்க அணுகி பார்த்தீங்கன்னா, அந்த மூல வார்த்தைக்கு இன்னும் சில அழகும் இருக்கு. அழகுபடுத்துறது, மகிமைப்படுத்துகிறதுன்னு அதை அப்படி அவங்க மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு, ஐ வில் பிரிப்பேர் மை ஹபிடேஷன், அவர் தங்குவதற்கான ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன். ஏன் மோசே அப்படி சொல்றாருன்னு கேட்டா, அதுவரை இஸ்ரேல் மக்களுக்கு யாவேக்கு தங்குகிற இடம் என்று எதுவும் கிடையாது, கோயில் எதுவும் கிடையாது, மற்ற காரியம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இப்ப மாத்திரம் இந்த பாடல்ல ஆண்டவர் மேற்கொண்டு பெரிய விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னு மோசே பாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சீனாய் மலைக்கு போனது பிறகு அதற்கு பிறகு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகிற ஒரு பெரிய பயணம் உண்டு. அது மோசேக்கு தெரியும்.
அது ஒருவேளை 40 வருஷம் நம்ம பின்னாடி தெரிஞ்சிருச்சு. ஆனா முதல்ல அவங்க புறப்படுகிறப்போ 40 வருஷம்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பெருந்திரளான மக்கள் ஒரு பெரிய பயணமாக அநேக நாட்கள் போக வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அப்போ அந்த சூழ்நிலையில தங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தால், தேவருடைய வாசஸ்தலம் இருந்தால், அது தங்கள் பயணத்தை உந்தி தள்ள, இல்ல பயணத்திற்கு ஒரு உத்வேகம் கொடுக்க ஏதுவாக இருக்கும் என்று மோசே நினைத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்போ அவன் சொல்றான், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவன் இதயத்தின் வாஞ்சியை அறிஞ்ச கர்த்தர் சீனாய் மலையில அவனுக்கு இந்த ஒரு கூடாரத்தை, நான் தங்குறதுக்கான கூடாரத்தை எப்படி பண்ணணும் மெஷர்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் நம்ம யாத்திராமத்துடைய பின்பகுதியில பார்க்கிறோம். ஆனா முதல்ல என்ன, நீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாதபடிக்கு செங்கடல் கடந்து அவன் பாடுகிற பாடல்ல 2வது வசனமே அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். இதுக்கு அன்பானவர்களே இன்னொரு காரணத்தை கூட நம்ம சொல்ல முடியும். அவர்கள் சீனாய் மலைக்கு போகும்போது, சீனாய் மலையை பார்த்து போகும்போது அவர்களுக்கு வழிகாட்டினதுன்னா அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும். அந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் சீனாய் மலையிலிருந்து மேலே எழும்புகிற நெருப்பும் புகையுங்கிறத நம்ம பழைய எபிசோட்ல பார்த்திருக்கோம். அவங்க ஒருவேளை சீனாய் மலையை தாண்டின பிறகு, சீனாய் மலையிலே போய் அதற்கு பின்பு வேறு இடத்திற்கு போகும்போது அந்த காரியங்கள் ஒருவேளை அந்த மலையிலிருந்து வருகிற நெருப்பும் அக்னியும் வழிகாட்ட முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னம் வழிகாட்ட முடியும். அது தனி. அதை ரெண்டையும் தயவுசெய்து குழப்பிக் கொள்ளாதீங்க. ஆனா அதை விட என்னன்னா, ஏன்னா ஆண்டவருடைய ஆசாரிப்பு கூடம் இருந்த இடத்தில் மேகம் வந்து நிரப்பிற்று, அவருடைய பிரசன்னம் இருந்ததுன்றெல்லாம் நம்ம பிற்பாடு நம்ம பார்க்க போறோம். அதனால அந்த குழப்பம் நமக்கு வேண்டாம். சீனாய் மலையை தேடி வருகிற வரைக்கும், நன்றா புரிஞ்சு கொள்ளுங்க, சீனாய் மலையை தேடி வருகிற வரைக்கும் அவர்களுக்கு வழிகாட்டுனது அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம், பாதுகாத்தது. அது எங்கிருந்து வந்ததுங்கிறது ஏற்கனவே நம்ம அந்த எபிசோட்ல நம்ம வந்து அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அதற்கு பிறகு வழிகாட்டுவதற்கு தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்று மோசே வாஞ்சிக்கிறான். மோசே அவர்களிடத்தில் கெஞ்சுகிறான். தன்னுடைய விருப்பத்தை அவன் தெரியப்படுத்துகிறான். அப்ப அதுதான் அந்த 2வது வசனம்னா, அவருக்கு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். அப்போ நீங்க அதுல வந்து எப்படி பார்வோன் தன்னுடைய 4 சேனைகளை 4 புறமா வைத்தானோ அதே வண்ணமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு 4 பக்கமாக இருந்தது என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவருக்கு சரி, இனி இந்த வாசஸ்தலத்தை நம்ம பார்ப்போம். நீங்க இந்த எஜிப்சியன் அந்த ஆர்மி தங்கி இருக்கிற படம் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் அந்த காலத்து ஓவியத்து மூலமா நீங்க ஒருவேளை நீங்க இங்க பார்க்க முடியும். அப்போ நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்த்தது என்னன்னா, அவருக்கு மற்ற ஆங்கில பதிப்புகளில இது இல்லை. இது ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கிறப்போ, அந்த மூல மொழிக்கு ஐ வில் பிரிப்பேர் ஹபிடேஷன் இருக்கு இல்லையா, அந்த மூல மொழிக்கு நவாக் என்று பெயர். அதாவது NAVEH, அல்லது நம்ம வந்து எபிரேய மொழிய இங்கிலீஷ் இதுல ப்ரொனன்சியேஷன்ல சொல்றேன். அந்த மொழிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அழகுபடுத்துவது அல்லது தங்குமிடத்தை செய்வது அல்லது ஒரு ஹாபிடேஷனை உருவாக்குவது என்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு. அப்போ மோசே சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க, நான் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் அதை அழகுபடுத்தி மகிமைப்படுத்துவேன். இந்த 2 காரியங்களுமே அந்த முதல் 2 வசனங்கள்லாம் அமைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். ஆக இந்த பாடல் செங்கடலை கடந்து அவர்கள் போன பிறகு மோசேயும் இஸ்ரேல் புத்திரரும் பாடுகிறார்கள் ஏற்கனவே பார்த்தோம். அவர்களுக்கு ஒருவேளை இந்த வாசஸ்தலம் ஒரு பெரிய உத்வேகமாக இருந்திருக்க முடியும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ நீங்க அந்த ஆங்கிலம் வார்த்தையை திரும்ப பாருங்க. ஐ வில் பிரிப்பேர் ஹிம் எ ஹபிடேஷன் அப்படிங்கிறது பர்சனல், தனிப்பட்ட வகையில் ஆராதிப்பது மாத்திரம் அல்ல. அவன் இன்னொரு காரியத்துல ஒரு காரியத்தை அந்த அடுத்த வசனத்தை பார்க்கிறோம், என் தகப்பனுடைய தேவன்.
என் தகப்பனுடைய தேவன் 2ஆம் வசனத்துல இன்னொரு பகுதியில நம்ம பார்க்கிறோம். அந்த தகப்பனுடைய தேவன் என்று அவன் சொல்லுகிற காரியம், ஒருவேளை நம்மளுடைய எபிசோடை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு முட்செடியின் நடுவிலே மோசே தன்னுடைய அடையாளத்தை தேடி போகும்போது ஆண்டவர் அவனிடம் சொல்கிறார், நான் உன் பிதாவின் தேவன். தமிழ்ல நான் உங்கள் பிதாக்களின் தேவன் இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு இல்ல. நான் உன் பிதாவின் தேவன், உன் தகப்பனுடைய தேவன் அப்படின்னு சொல்றப்போ அவன் ரொம்ப சுலபமாக அவரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறான், அவரோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இதுல கூட நீங்க அந்த ஒரு காரியத்தை அவன் மறுபடி நினைவு கூறுகிற மாதிரி, அவர் என் பர்சனல் கடவுளா இருக்கனால, அவர் என் தகப்பனின் தேவனா இருக்கிறதுனால அவருக்கு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்கள், அதாவது அந்த சரித்திர காரியங்கள், மற்ற காரியங்களை பார்க்க 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 உண்மையாலுமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அன்பானவர்களே, உங்கள எத்தனை பேருக்கு இந்த காரியங்கள் ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. ஆனா அநேகருக்கு அது நிச்சயமா வித்தியாசமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா சாதாரணமாய் நாம் படித்து கடந்து போன அந்த வசனங்களில இன்னும் நம்ம ஒரு 3 வசனத்துக்கு கூட போகல, இப்படியான ஒரு சரித்திர பின்னணியும் இப்படியான ஒரு இலக்கிய பின்னணியும் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய பரவசம் எங்களுக்கு வந்தது. எங்களுக்கும் சரி, சாண்டியும் எலிசபெத்து பேசுறப்போ அவங்களும் இதை சொன்னாங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் பரவசம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறோம். இப்போ மறுபடி இந்த பாடலுக்கு நாம வரலாம். இந்த பாடல் எபிரேய மொழியிலே பாடப்படுகிற ஒரு பாடல். இப்ப நீங்க அந்த பாடல் இப்ப நம்ம ஒருவேளை நீங்க தமிழ்ல நீங்க அதோடைய அர்த்தத்தை தான் பார்த்திருப்பீங்க. அந்த மூல மொழியில அதை பத்தி நம்ம அந்த ஒரிஜினல் சிலதை பார்க்க போறோம். அந்த பாடல் மூல மொழியில பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்காக அந்த பாடலை நாங்க தேடி எடுத்து இப்ப போட போறோம். அந்த மூல மொழியில ஒரு நிமிஷம் அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அடனாய் அப்படின்ற வார்த்தை, யகோவான்ற வார்த்தை, அப்புறம் நம்ம கேட்கிற வார்த்தைகள் அங்க வர்றதை நீங்க பாருங்க. அன்பானவர்களே, அப்போ ஸ்டாப் பண்ணுங்க. இந்த யூதர்களுடைய வாழ்க்கையில அநேகமா ஒரு முக்கிய காரியத்தை அவங்க தினந்தோறும் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஷேமா அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேமாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். உபாகமத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை. உபாகமம் 6:4-9 உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அது ஷேமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேமாவை சொல்லிவிட்டு தான் அவங்க பெரும்பாலும் நாட்களை ஆரம்பிப்பாங்க. அந்த சேமா சொல்வதற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ இந்த மோசேயின் பாடல் பாடப்படும் அல்லது அதை வாசிப்பாங்க ஒரு தடவை.
இது ஸ்கிரீன்ல இப்படியே இருக்கட்டும். இன்னும் சில தகவல் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். அது மாத்திரம் இல்லாம வருஷந்தோறும் அவங்க வந்து தோராவை 5 ஆகமத்தை ஒரு சர்க்கிளா படிப்பாங்க. ஒரு வட்டமா போட்டு கண்டினியூஸா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி படிச்சுட்டு முடியவிலும் சரி, ஆரம்பத்திலும் சரி, இந்த மோசேயின் பாடலை அவர்கள் தொடர்ந்து பாடுவார்கள். இன்னொன்னு, அந்த பாடல் அவங்க பாட வேண்டிய இன்னொரு தருணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிசான் மாதம் 21ஆம் தேதி பார்த்தா உங்களுக்கு நிசான் மாதம் 14ஆம் தேதி அவங்க விடுதலை ஆகுறாங்க. அவங்க போய் இது சுக்கத் வழியா எத்தாம் எல்லாம் போய் ஈரோட் பள்ளத்தாக்குல போறப்போ 7 நாள் ஆகுது. அப்போ நிசான் மாதம் 21ஆம் தேதி அவர்கள் கடலை கடந்த நாள். அப்போ அந்த நிசான் மாதம் 21ஆம் தேதி இந்த பாடலை வெகு விமரிசையாக பாடுவார்கள். சில பேர் எந்த அளவுக்கு அந்த பாட்டை பாடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள்ல வந்து தண்ணீரை ஊற்றி சில பேர் ஒரு சம்பிரதாயங்கள் செய்வாங்க. தண்ணீரை ஊற்றி அது பிரியறப்போ அது நடுவுல நடனமாடி பாடுவாங்களாம். அதாவது கடவுள் எப்படியாக எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், கடலின் நடுவே எங்களுக்கு எப்படி விடுதலை தந்து எங்களை காத்து கொண்டார்னு ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த பாடலை அவர்கள் பாடுவாங்க. அப்போ அந்த சமயத்துல ஒரு விசேஷித்த ராகத்துல அந்த பாடலை பாடுவாங்க. அதாவது தங்கள் மனதின் ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி கடவுள் எப்படி எங்களை காத்தார் அப்படிங்கிறது இந்த பாடலை பாடுவாங்கிறது இந்த பாடலோட சிறப்பு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாடல் இருக்கிற அந்த ஸ்க்ராலை நீங்க பாக்குறீங்க, அந்த பேப்பரை நீங்க பாக்குறீங்க, அந்த இதை பாருங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த ஹைலைட் பண்ணது தான் இப்ப நான் சொல்ல போற விஷயத்தோட ஹைலைட். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல 2 பத்திகள் இருக்கும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒன்னா ஒரே பத்தியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கிற பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பத்தி, ஒரே ஒரு பத்தி, அதாவது ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம்னு கூட சொல்லலாம். இவன் இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழாக காலம் காலம் இருக்கு. ஆனா இந்த பாடல் வருகிற பகுதியில மாத்திரம் பாத்தீங்கன்னா இது பிரிக் லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிக் ஒர்க் லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா 3 காலங்களாக பிரிச்சு 3 காலங்கள் அந்த இதே போடுங்க பாருங்க. அதோடைய இன்னொரு வெர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அழகா தெரியும். 3 காலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 2 பக்கமும் சின்ன சின்ன வார்த்தைகள், நடுவுல இருக்கிற வார்த்தைகள் வந்து ஒரு அது 2க்கும் இணைக்கிற மாதிரி வார்த்தைகளா இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்ல, அவங்க கடல் கடந்ததை அவர்கள் வார்த்தை அடுக்குகளாக வைத்திருக்கிறாங்க. 2 பக்கம் 2 காலமா இருக்கிறது அந்த தண்ணீர் உறைந்து போன தண்ணீர் சுவர், நடுவுல இருக்கிறது அவர்கள் கடந்து போகிற காரியத்தின் வார்த்தைகள். இவ்வளோ அழகா, இவ்வளவு பெருசா அவர்கள் நினைக்க போறத பார்க்க, அவங்க அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்கிறப்போ உண்மையாலுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த கவிதை அடுக்கிலேயே பல அர்த்தங்களை சொல்லுகிற பல கவிதைகள் உண்டு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அநேகர் அப்படிப்பட்ட கவிதைகளை கூட பார்த்திருக்க முடியும். ஆனா இவர்கள் வந்து எல்லா விதத்திலையும் அந்த பாடல் எழுதின விதம், பாடுற விதம், படிக்கிற விதம், அதை எழுதின விதம், ஏன்னா அந்த காலத்துல பிரிண்ட்னு சொல்ல முடியாது, அவர்கள் வந்து தோல் சுருட்கள்ல எழுதினாங்க. எழுதின விதத்துல கூட அந்த கடல் கடந்த காரியத்தை அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதுல வந்து இன்னும் சில காரியங்கள் கூட சொல்லுவாங்க. சில நேரத்துல வார்த்தைகளை பார்க்கும்போது அந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் அந்த பொருளை சொல்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றது சொல்லப்படுகிற வார்த்தைகளிலேயே அந்த காட்சி நம்ம மனசுக்குள்ளாக விரியும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 15:8 அந்த மூலமொழி வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா அது ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறது கிடையாது. ஆனா அது எதை போல அமைஞ்சிருக்குன்னு நீங்க பாக்குறப்போ ஒரு புரிதலுக்காக ஒரு காரியத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்கும் பாரதியார் தெரியும் இல்லையா? பாரதியார் நம்ம தேசிய கவி தெரியும். அவர் எழுதின ஒரு பாட்டுடைய ஒரு பேராகிராஃப் மாத்திரம் நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு புரிதலுக்காக மாத்திரம். ஏன்னா இந்த பாடலுக்கும் அதுக்கும் எப்படி நம்ம லிங்க் பண்ண போறோம்னு பார்க்கிறோம். இந்த பாடல் வந்து ஃபுல்லா நான் படிக்க போறது இல்லை. இந்த 2வது பேராவை மாத்திரம் நான் படிக்கிறேன். இந்த பேராவை படிக்கிறப்போ உங்க மனதிலே தோன்றுகிற எண்ணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியா இருக்கும். வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீரைத்தொன்று விண்ணை பிடிக்குது, கொட்டி இடிக்குது மேகம், கூவென விண்ணை குடையுது காற்று, சட்டச்சட என்று தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம், 8 திசையும் இடிக்க மழை மழை மழை. இப்படியா?
அந்த கவிதை போயிட்டு இருக்குது. இப்போ இந்த கவிதையை கேட்ட மாத்திரத்துல பாரதி பயன்படுத்தின சொற்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு மழை காட்சியை நிச்சயமா ஓவியமா தீட்டிருக்கும். அவர் சொன்னது வார்த்தை தான், படம் கிடையாது, இது கிடையாது. ஆனா அந்த வார்த்தைகளை கூர்த்த நேர்த்தி, வார்த்தைகளை சொன்ன நேர்த்தி உங்க மனசுக்குள்ள இன்னத்துக்கு ஒரு சின்ன இடி இடிச்சு மழை தூரி இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ரொம்ப அற்புதமான பாரதியாரோட கவிதை. முதல் பகுதி நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதுக்கு தக்கை அடிக்குது காற்று, தாம் தருகிட்ட தாம் தருகிட்ட தாம் தருகிட்டதுன்னு சொல்லி அது ரொம்ப அழகான ஒரு கவிதை. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு கவிதையிலே வார்த்தைகளை கோர்த்திருக்கிற நேர்த்தி ஒரு ஓவியத்தை போல உங்கள் மனதிலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறதே போல இந்த மோசேயுடைய பாடலில் பல பகுதிகள் அந்த மூல மொழியின் ஒளி நயத்தோடு தாள லயத்தோடு அமைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு இது ஒரு அவசரத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா, முது நாசியின் சுவாலத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் நிமிர்ந்து நின்றது, ஜலம் உறைந்து போயிற்றுன்னு சாதாரண தமிழ் மொழிபெயர்ப்புல இப்படி நம்ம இருக்கிறப்போ, இந்த மூல மொழி வார்த்தைகளை நம்ம ஒருவேளை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். அந்த பயன்படுத்தின வார்த்தைகள் அந்த வார்த்தை ஜாலத்தை அல்லது அந்த லயத்தை ஒளியை நமக்கு ரொம்ப அழகா சொல்லுதுங்கிறது இந்த பாடலோட இன்னொரு பெரிய சிறப்பு. இப்படி நம்ம சிறப்பு சொல்லிட்டே போலாம். ஆனா நமக்கு நம்ம என்ன இப்ப பண்ண போறோம்னா, இந்த அதி அற்புதமான பாடலை தான் நம்ம இந்த வாரமும் அடுத்த வாரமும் பார்க்க போறோம். இதை பார்க்கிறதுக்கு நம்ம இந்த பாடலை இந்த யாத்திராகமம் 15 1 19 வரை உள்ள இந்த மோசேயின் அற்புதமான பாடலை நாம் 3 பிரிவுகளாக பிரித்து நம்ம பார்க்க போறோம். அன்பார்களே, இந்த 3 பிரிவாக பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 15ல 1 5 ஒரு பகுதி. நீங்க பாருங்க, அவர் நம்மை காக்கிறவர். பின்னாடி ஒரு சப்டைட்டில் இருக்கும், பயத்திலிருந்து துதிக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 6 10 த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை. நீங்க 3வது பகுதியில பாத்தீங்கன்னா மேட்ச் ஹிஸ் ஒலி, தேவனுடைய வல்லமை. 3வது பகுதியில பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும், அவர் நம்மை ஆளுகிறவர், ஆளப் போகிறவர். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. முதல்ல அவர் நம்மை காக்கிறவர், பயத்திலிருந்து துதிக்க. எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர்கள் கடலுக்கு உள்ளாக போகும் முன்பு எவ்வளவு பயந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஆண்டவர் காக்க போறாருங்கிறதெல்லாம் நல்லாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலும் கடலுக்குள் இறங்கும் போது ஒரு பயத்தோட தான் நுழைஞ்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டா, உள்ளே நுழைய நுழைய இரு பக்கம் இருக்கிற நீர் உறைந்து சுவரை போல மாறுகிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை கூட நம்ம முதலே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நமக்கு இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்த நம்ம கிறிஸ்தவங்க எல்லாருமே அநேகமா பார்த்திருப்பாங்க. பார்த்ததுல இருந்து சில பிரம்மைகள் நம்ம மனசை விட்டு அகலுறது இல்லை. அதுல பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடக்கிறப்போ 2 பக்கமும் அப்படியே அலை மோதிட்டு இருக்கும். அந்த ஃபவுண்டைன் மாதிரி எதிர்பக்கமா தண்ணி விழுக, அதுக்கு நடுவுல போவாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த காட்சிப்படுத்தியிருந்தாரு, இந்த சிசில் பி டிமிலி காட்சிப்படுத்தியிருந்தாரு. ஆனால் நிஜமான இதுல அந்த இரு பக்கமும் இருந்த தண்ணீர் உறைந்து நின்றது. அதுதான் உண்மை. நான் ஏற்கனவே சொன்னமா, இதுக்கான சயின்டிபிக் பாசிபிலிட்டிஸையும் அதற்கான ஏஐயும் நம்ம போன எபிசோட்ல காட்டணும். தயவுசெய்து நீங்க அதை போய் பாருங்க. இப்போ அந்த படத்தை மாத்திரம் நம்ம காமிக்கிறோம். அவர்களுக்கு இரு பக்கமும் தண்ணீர் அவர்கள் மேல் சிதறாதபடிக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா, மோசேயுடைய நிழல் அந்த மண்ணில் விழுகிறதே நீங்க பாக்குறீங்க. 2 பக்கமும் என்ன, தண்ணீர் உறைந்து நின்றது. எவ்வளவு பயங்கரமா! அது என்னன்னா, 1 அடி 2 அடி இல்ல, கொஞ்சம் குறைய ஒரு 10 15 அடி உயரம் நின்றதுங்கிறது தான் ஒரு ஆச்சரியம். இது பல பேருக்கு ஒரு புது செய்தியா இருக்கக்கூடும். ஏன்னா நமக்கு தண்ணீர் இரு பக்கம் இருந்ததுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உறைந்து நின்றது. அந்த உறைந்து நின்ற தண்ணீர் பிறகு உடைந்து பெரும் வேகத்தோடு எகிப்திய சேனையை நசுக்கி போட்டதுங்கிறது தான் அந்த காட்சியோட முழு அர்த்தம். ஏன்னா அங்கிருந்து 15 அடி உயரத்திலிருந்து பனிக்கட்டிகள் உடைஞ்சு அத்தனை நேரம் தேங்கி இருந்த தண்ணீரின் வேகம், அந்த எகிப்திய ஜனங்க, எகிப்திய சேனைகள் எவ்வளவு திறம்பட்டவர்களா இருந்தாலும் ஒரு சில நொடிகளில் அவர்களை நசுக்கி போட்டது.
அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அப்போ அந்த பயத்திலிருந்து வந்தவர்கள் எப்படி மாறினாங்க? கரைக்கு வந்த உடனே துதியாக மாறினார்கள். துதியாக மாறினார்கள். அவர்களுக்கு துதிக்க தொடங்கிச்சு. சோ முதல் பகுதி என்ன சொல்லுது? அதுல 5 வசனங்கள் உண்டு. நம்ம 5 வசனங்களையும் பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. ஆனா ஆன வரைக்கும் பார்ப்போம். பயத்திலிருந்து துதிக்கு, அதுதான் அந்த முதல் பகுதியுடைய முதல் பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா நம்ம அப்படிதான் தலைப்பு கொடுக்கலாம். கூடவே இன்னொன்னு சொல்லலாம், அவர் நம்மை காக்கிறவர். சரி, இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா, இந்த முதல் இந்த 5 வசனங்களையும் ஒருவேளை நீங்க அந்த ஸ்கிரீன்ல போடுவாங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு காரியம் இருக்கும். என்னன்னா, யாவே அல்லது கர்த்தர் கர்த்தர்னு ஒரு வார்த்தை 5 வசனங்கள்ல 5 முறை வருது. அது மூல மொழியில பாத்தீங்கன்னா யாவேன்னு இருக்கும். நீங்க எப்பவுமே நான் சொல்றது உங்களுக்கு அடிக்கடி நம்ம வாசகர்களுக்கு நம்ம படிக்க பாக்குறவங்களுக்கு சொல்றது என்னன்னா, இப்படிப்பட்ட கவிதைகளை நாம் நியூ ஜெருசலேம் பைபிள், அந்த பைபிள் வரிசை போடுங்கப்பா. இந்த நியூ ஜெருசலேம் பைபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஒரு புது அனுபவம்ங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும். இதுல நீங்க பாருங்க, யாவே 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 யாவேன்னு சொல்லி முதல் வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து 3 4 5 முறை இருக்கிறதை பார்க்கிறோம். முதல் யாவையும் அவங்க ஹைலைட் பண்ணல. முதல் வசனத்துல 2 யாவே இருக்கும், 2வது வசனத்துல ஒரு யாவே, 3வது வசனத்துல 2 யாவே இருக்கும். அப்போ கடவுளின் வார்த்தை அந்த 5 முறை சொல்லுகிற காரியம் ஒரு விசேஷத்தை நம்ம என்னன்னு பார்க்கிறோம். அதே வண்ணமாக 5 முறை அந்த ப்ரோனவுன் வருகிறது. அதாவது மாற்றப்பட்ட பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இந்த பாடல்ல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த பாடல்களில் இருக்கிற ப்ரோனவுன்ஸ் எல்லாத்தையும் மாத்தாமையே கார்ப்பரேட் சாங்ல அவர்கள் அப்படியே பாடுகிறார்கள். அதாவது எல்லாரும் சேர்ந்து பாடினாலும் அந்த பாடல் நமதுன்னு வர்றதில்ல, எங்களோடதுன்னு வர்றதில்ல, என்னோடது, நான் அப்படின்னு சொல்லி வருகிறத பார்க்கிறோம். பர்சனல் ப்ரோனவுனுக்கு ஆக்சுவலா என்ன தமிழ் வார்த்தைன்னு கேட்டா மாற்றப்பட்ட பெயர்ச்சொல், பிரதி பெயர்ச்சொல்னு சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தையை விட பர்சனல் ப்ரோனவுன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸோட அந்த பாடல் இருக்கிறது ஒரு விசேஷித்த காரியம். நான் என்னுடைய கூட இருக்கிற சகல விசுவாசிகள் கூட தான் பாடிட்டு இருக்கிறேன். ஆனா நாங்கள்னு பாடல, நான் தனிப்பட்ட முறையில பாடுற மாதிரி பாடுறேன். இப்படியா கூடி இருக்கிற 1000 பேரும் பலாயிரம் பேரும் பாடுறாங்க. ஆனா அவர்கள் பாடுவது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு ஒரு கார்ப்பரேட் சாங்காக, ஒரு வர்ஷிப் சாங்காக மாறுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுல இதுல 2வது, இது நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த நியூ ஜெருசலேம் பைபிள்ல இது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம தமிழ் பைபிள்ல ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்ன்னு வர்றப்போ நமக்கு அந்த வார்த்தையுடைய பரிமாணம் நமக்கு பல நேரங்களில நமக்கு அவ்வளவா தெரியறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா யாவேன்னு பார்க்கிறப்போ, யாவேன்ற பெயருக்கு பின்பாக தெரிகிற அர்த்தம், பவித்திரம், மரியாதை, பயம், ஒரு 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 புனிதமான உணர்வு நிச்சயமா அதிகம்தான். அதனால இந்த 5 வார்த்தைக்கு 5 தடவைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த 2வது வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கு. இதுல யாவே மை ஸ்ட்ரெங்த் அண்ட் மை சாங், ஹி ஹஸ் பிகம் மை சால்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க இந்த மூல மொழியில எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, யா இஸ் மை ஸ்ட்ரெங்த், ஒய்ஏஹெச் அப்படின்னு மாத்திரம் தான் இருக்கும். நீங்க இதை நான் ஏன் ரொம்ப தெளிவா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒய்ஏஹெச் அப்படின்னு இருக்கும். அப்ப என்னன்னா, யா இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் சாங், ஹி இஸ் மை சால்வேஷன். அப்போ யா அப்படிங்கிற வார்த்தை என்னையா அது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசு இல்ல. யா என்கிற வார்த்தையுமே ஆண்டவரை குறிக்கிற ஒரு வார்த்தை. நீங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல பல பெயர்கள் இருக்கும். ஏசாயா, எரேமியா, இந்த பெயர்கள் வருகிற இடமெல்லாம் யா என்றால் தேவனுடைய அர்த்தம். எல்லாத்த விட பாத்தீங்கன்னா அல்லேலுயா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அல்லே அப்படின்னா பிரைஸ்ன்னு அர்த்தம், யான்னு கேட்டா கடவுள்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம ஏதாவது ஒரு காரியம் முடிக்கிறப்போ அல்லேலுயான்னு சொல்றோம். தேவனை பிரைஸ் காடுங்கிறது தான் அதோடைய அர்த்தம். நீங்க சங்கீதத்துல கூட பாத்தீங்கன்னா கடைசி 5 அதிகாரங்கள் டாக்ஸாலஜி, அதாவது ஒரு காரியத்தை முடித்தவுடன் சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசீர்வாதமான 5 அல்லேலுயா சங்கீதங்களும், அதாவது 146ல இருந்து 150 வரைக்கும் பாத்தீங்கன்னா அல்லேலுயாவில தொடங்கி அல்லேலுயாவிலேயே முடியும்.
ஒரு சில பதிப்புகள் வேற மாதிரி இருக்கலாம், நான் மூல மொழியில நான் சொல்றேன். அப்போ அந்த யா என்பதும் தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா, கவிதையுடைய வசதிக்காக, பாடலுடைய தொனி வசதிக்காக அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்துறப்போ அந்த பாடலுடைய ரிதம் குறையறது இல்ல, லயம் குறையறது இல்ல. இங்கேயும் அப்படித்தான், யா இஸ் மை ஸ்ட்ரெங்த் அண்ட் சால் இருக்குது. மூலமொழியில பாக்குறப்போ யா அப்படின்னு YAH அப்படின்னு இருக்கும். பல இங்கிலீஷ் பதிப்புல JAH போடுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல எப்பவுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஒய்க்கு பதிலாக ஜே தான் யூஸ் பண்ணுவாங்க. யாவே அப்படிங்கிறதுக்கு வந்து ஜஹோவா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 68 நாள்ல கூட இதே மாதிரி யான்னு வருகிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 15:2 இப்ப இந்த ஸ்கிரீன்ல காமிச்சாங்க இல்லையா, அந்த பகுதியை நீங்க இப்ப பாருங்க. அதை உங்களுக்கு ஒன்னு ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அப்ப அந்த 2வது பகுதி என்னன்னா, அதை நான் இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. யா இஸ் மை ஸ்ட்ரெங்த் அண்ட் சாங், ஹி இஸ் மை சால்வேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இதுல நீங்க பாத்தீங்கன்னா இஸ் மை சால்வேஷன் பார்த்தோம் இல்லையா. அப்போ சால்வேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மூல மொழின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிருக்காங்க. அந்த ஹைலைட் பண்ணது பெருசா ஒரு சட்டத்துல ஒரு 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 பெருசுபடுத்தி காமிக்கிறாங்க. அதுல என்ன நீங்க பாக்குறீங்க? யெஷுவா. அல்லேலூயா. அப்ப என்ன? he is my யெஷுவா. யார் இந்த யெஷுவா? யா இஸ் மை ஸ்ட்ரெங்த் அண்ட் சாங் அண்ட் he is my யெஷுவா. அன்பானவர்களே, இயேசு சாமி பழைய ஏற்பாட்டில் இருக்காரா, அவருடைய காரியம் இருக்கான்னு பல பேர் இன்றைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒரு வார்த்தை அதற்கான ஒரு நிரூபணமா இருக்க முடியும்னு சொல்லி டாக்டர் கார்மெனின்ஸ் அந்த அம்மா கூட சொல்றாங்க. he is my யெஷுவா. எவ்வளவு அழகா மோசே சொல்ற பாருங்க. மோசே சொன்ன அந்த பாடலுடைய 2வது வசனமே he is my யெஷுவா அப்படின்னு பேரு. அந்த எபிரேய மொழியில இது இன்னும் நம்ம அழகா இன்னும் கொஞ்சம் அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒருவேளை என்னுடைய எபிரேய ப்ரொனன்சியேஷனை பாபி சமயம் எல்லாம் மன்னிச்சிருவான்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை இன்னும் அழகா இருக்கு. உசி வாசிமாத் வா யஹாலி யா யெஷுவா. அதாவது என் யாவே எனக்கு பலனும் என் கீதமும் எனக்கு யெஷுவாவாக இருக்கிறார். மறுபடி சொல்றேன், கவனிங்க. யாவே எனக்கு பலனும் என் கீதமும் எனக்கு யெஷுவாவாக இருக்கிறார். உண்மையா இதை பார்த்த உடனே ஆச்சரியமும் பிரமிப்பும் தாங்க முடியல. அதை நீங்க இன்னும் கொஞ்சம் இதை பார்த்தா மை ஸ்ட்ரெங்த் அண்ட் மை சாங் இஸ் யாவே, ஹி ஹஸ் பிகம் மை சல்வேஷன் சொல்லி அடுத்த வரி வருது. என் பலனும் என் பாடலும் யாவே, அவர் எனக்கு யெஷுவாவாக மாறினார், இல்ல யெசுவாவானார் அப்படின்னு. அப்போ என்ன சொல்றது? யெஷுவா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யெசுவாவானார் அப்படிங்கிறப்போ இந்த யெசுவாவானவர் யாரு? யாவே. எங்க கர்த்தர்னு போட்டிருக்காங்க. அதை நீங்க மாத்துனீங்கன்னா என்ன வரும்? யாவே. அழகா ஸ்கிரீன்ல மாத்துறாங்க பாருங்க. யாவே என் பலனும் என் கீதமுமானவர். பார்த்தா அவர் என்னுடைய பாடல். நம்ம ஏற்கனவே பாடலுக்கான பரிமாணங்களை நம்ம பார்த்தோம். பாடலுக்கும் ஒரு உரைநடைக்குமான வித்தியாசத்தை பார்த்தோம். இப்போ என்னுடைய பாடலே, என்னுடைய பல பரிமாணங்களில் என்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமே யாவேவாக இருக்கிறார். அவர் எனக்கு என்னவானார்? அவர் எனக்கு யெஷுவாவானார். எனக்கு யெஷுவாக மாறினார் அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியம். எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. இந்த காரியத்தை நம்ம மாத்திரம் இல்ல, இந்த பாடலின் காரியங்களை நம்ம இது வந்து கிமுல இருந்த, அதாவது பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மோசே பாடின பாடல், அதாவது 1440 நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். அந்த பாடலின் வார்த்தைகளை அதற்கு பல 100 வருஷங்களுக்கு பின்பாக வருகிற ஏசாயா அந்த பாடலை எடுக்கிறார். நீங்க ஏசாயா 12வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 12வது அதிகாரத்தை பார்த்தோம்னா அது வந்து ஒரு விடுதலையின் பாடல்.
அதுக்கு முன்னாடி 12 விடுதலையின் பாடல். இதுல நீங்க பாருங்க, அதுல பயன்படுத்தின அதே வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் என் ரட்சிப்பு, என் பலனும், என் கீதமுமானவர், அவரே எனக்கு யெஷுவாவானவர். ரட்சிப்புங்கிறத நான் அப்படி மாத்திருக்கேன் உங்களுக்காக. ஆனா என்னன்னா, அந்த மோசே பாடல்களை எதிரொலிக்கிறதை நீங்க அழகா நீங்க பார்க்கலாம். அதே வண்ணமாக ஏசாயா 11, 15, 16ல பார்த்தா அது இன்னும் தெளிவா இருக்கு. எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தமது காற்றின் வல்லமையினால், வலுமைன்னு இருக்குது, அது பைபிள்லயே அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். வல்லமையினால் நதியின் மேல் தன் கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி செய்வார். இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல் அசிரியாவிலே அவர்கள் ஜனத்தில் மீதியானவர்களுக்கு பெரும் பாதை இருக்கும்னு வேறொரு பரிமாணத்துல, வேறொரு காரியத்துல இந்த சம்பவத்தை வச்சு ஏசாயா சொல்கிறத பார்க்கிறோம். ஏசாயா அப்ப என்ன பண்ணிருக்காரு? மோசேயுடைய பாடலை அவர் மனதில் கொண்டிருக்கிறார். அதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எரேமியாவை எடுத்துட்டீங்கன்னா, எரேமியா 23, 7, 8 பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். எரேமியா 23, 7, 8. இது எதிர்நாட்களில் வருகிற விடுதலையை பத்தி, சால்வேஷனை பத்தி வருது. ஏசாயா சொன்னது வந்த விடுதலை பற்றி அவர் அந்த மோசேயின் பாடலுக்கு பயன்படுத்துறாரு. ஆனா எரேமியா இந்த வசனத்தை பாருங்க. இதோ நாட்கள் வரும், இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேலின் சந்ததியாரை தங்கள் அப்படி போகுது இந்த இது. அப்ப என்னன்னா, இந்த பாடலிலும் மோசே நினைவு கூறப்படுகிறார். இது எல்லாத்தை விட பெரிய ஒரு ஆச்சரியம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷங்கள் இப்ப இதெல்லாம் நமக்கு முன்பாக இருந்த காரியம். இப்ப நம்ம பார்க்க போறது பின்பாக இருக்கிற காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தா, மீட்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. இது எப்போ? ஒருவேளை நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சித்தமானால் பார்க்க முடிகிற, இல்ல ஒருவேளை அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட இதை பொறுத்து இருக்குது. எதிர்நாட்களில ஆண்டவராடி இவங்க பாடுறப்போ அந்த மீட்கப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க? மோசேயின் பாட்டையும், ஏன்னா ஃபர்ஸ்ட் சால்வேஷன் கிடைச்ச உடனே நான் சொன்ன அந்த ரட்சிப்புன்ற வார்த்தை 14, 15ல தான் முதல் தடவையா வருதுன்னு ஏற்கனவே சொல்லிக்கோ. ரட்சிப்புன்ற வார்த்தைய அப்போ அந்த ரட்சிப்பின் பாடலை யார் பாடுறாங்க? இனி வரப்போற எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் நாட்களிலே மீட்கப்பட்டவர்கள் முதல்ல பாடின மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரிகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் அப்படின்னு பாட போறாங்க. அப்போ மோசேயின் பாடல் நமக்கு முன்னாடி, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பாடப்பட்ட பாடல், நம் காலத்தை தாண்டி, நம் பிள்ளைகளின் காலத்தை தாண்டி வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு விசுவாசிகள், மீட்கப்பட்டவர்கள் அந்த மோசேயின் பாட்டை பாடுகிறாங்கிறப்போ, இந்த யாத்திராமம் 15ல் இருக்கிற மோசேயின் பாட்டு எந்த அளவு விசேஷங்கிறது பிரமிக்க வைக்கிற ஒரு காரியமா இருக்கு இல்லைங்களா? உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இதுலயும் இன்னும் 2 வசனங்கள் கூட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, 3வது வசனத்துல நம்ம ஏற்கனவே பார்ப்போம், என் தகப்பனுடைய தேவன். அதுக்கு முன்னாடி 3வது பாருங்க. இப்ப அந்த படத்தை கூட பாத்தீங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் அவருடைய நாமம். அன்பானவர்களே, முதல் தடவையா கடவுளை ஒரு போர் வீரனாக, ஒரு பெரியவராக உருவகப்படுத்துகிறார்கள். இப்படி படம் போட்டதுக்காக இதுதான் கடவுள்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. இது கடவுளை அடையாளப்படுத்துகிற வார்த்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு படமே தவிர்த்து ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லல. அப்படியும் கிடையாது. அவருக்கு உருவம் கிடையாது. ஆனா என்னன்னா, இவர் உருவகப்படுத்துகிறாரு ஒரு பெரிய யுத்தத்தில் வல்லவராய், ஒரு வாரியராய், ஒரு போராடுகிற மிகப்பெரிய பராக்கிரமசாலியாய் அவர் உருவகப்படுத்துறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாடலில நிறைய இடங்களில ஒரு மனிதத்தின் காரியங்கள், அவருடைய நாசியின் சுவாச காற்றினால் அப்படின்னு 15:8 ஒரு காற்று வருது. அப்ப ஆண்டவருடைய மூக்கிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நாசி காற்றினால் ஜலம் உறைந்ததுன்னு பாக்குறோம். அப்போ அதே மாதிரி அவருடைய கரத்தை பற்றி பார்க்கிறோம். அதுக்கும் பயன்படுத்துற ஒரு வார்த்தை, யாருமே பயன்படுத்தாத யாமீன் என்ற ஒரு வார்த்தை. இப்படி நம்ம நிறைய அந்த பாடல்ல அவரை ஒரு மனித, நாம் அறிந்திருக்கிற காரியங்களோடு உருவகப்படுத்தி பாடப்படுகிற பாடல் தான் இந்த மோசேயின் பாடல்.
நம்ம ஒரு டிப்பு மாத்திரம் தான் பார்த்துருக்கோம். இனி வரப்போ இன்னும் ஒரு எத்தனை 15 வரைக்கும் தான் பார்த்துருக்குறோம். இனி மிச்சம் வருகிற காரியங்களை வந்து நம்ம நேரம் கருதி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். அன்பானவர்களே, நம்ம பல நேரங்கள்ல நம்ம சில பாடல்களை நாம் கடந்து போகிறோம். இதோ இந்த பாடல், ஏன்னா இது என்னையும் இல்லை, நான் இந்த பாடலை வந்து பல தடவை படிச்சிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்காக பார்க்கிறப்ப மாத்திரம்தான், அது தேடுறப்போ உள்ளுக்குள்ள கிடைத்த புதையல்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி மோசே ஆண்டவர் டக்குன்னு ஏதோ ஒரு இதுல சொல்றாரு, மோசையை குறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் இருந்தது. ஏன் கடலை ஆண்டவர் கடக்கணும்? அப்படியே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அங்கிருந்து ஏத்தம் வழியா கீழே இறங்கி ஈரோத் பள்ளத்தாக்குல இருக்க வச்சு மோசையை கை நீட்ட வச்சு ஒரே இதுல வந்து எகிப்திய ஜனங்களை நொறுங்க அடிச்சு. இதுல இன்னொரு காரியம் கூட ரொம்ப ஆச்சரியமான காரியம். பல நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னன்னா, எகிப்திய அரசாங்கத்தையும் பார்வோனையும் ஒரு சிறு குழுவாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம படங்கள்ல பார்த்த காரியத்தோட இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு காரியத்தை நினைவு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டா, அந்த நாட்களில நம்பர் 1 கண்ட்ரி, அதாவது இன்றைக்கு அமெரிக்காவை போல பெரிய வல்லரசை போல இருந்த ராஜா எகிப்திய பார்வோன். மிகப்பெரிய ஒரு ராஜா, மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட், மிகப்பெரிய ஆர்மி, மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிக செழிப்பா இருந்த அவ்வளோ பெரிய கவர்மெண்ட், அதை ஒரு சாதாரண ஆள் எதிர்த்து நிற்பது பெரிய காரியம். அப்போ அவரை, அப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஆண்டவர் தான் அதைவிட பெரியவர். ஏன்னா மோசே 40 வருஷம் எகிப்திய கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கிறப்போ, எகிப்திய அரண்மனைக்குள்ளே இருந்தப்போ, அந்த ராஜ்யமும் அந்த அரசாங்கமும் அதன் அதிகாரங்களும் அதன் படைபலன்களும் அதன் பரிமாணங்களும் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அதனாலதான் இந்த 2வது அதிகாரத்துல பண்றப்போ ஆண்டவர் அவனை கூப்பிடுறப்போ ரொம்ப அவன் தடுமாறது காரணம் இதுவாதான் இருக்க முடியும். இவருக்கு, ஆண்டவரே உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது, அவங்க ரொம்ப ரொம்ப பெரியவங்கன்னு. ஆனா ஆண்டவர் சிரிச்சிட்டு சொல்றாரு, அவர்களை விட நான் பெரியவர்னு. அந்த கடல்ல கடந்தப்போ மோசேக்கு இது வந்து ரொம்ப ஞாபகம் வந்திருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா, டேய் நம்ம அந்த பார்வோனை என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், அவன் யாரும் அசைக்க முடியாது, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த உலகத்திலே மிக வல்லமையான, மிகப்பெரிய, புகழ்பெற்ற, அசாத்தியமான திறமை பெற்ற சேனையை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல மோசே ரொம்ப பெருமிதத்தோட இந்த வசனத்தை எழுதியிருக்கணும். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஒரு மிகப்பெரிய படை, மிகப்பெரிய கவர்மெண்ட், மிகப்பெரிய ராஜா அவருடைய வல்லமைக்கு முன்பு ஒன்றுமில்லாமல் போனான். அந்த பாடல்ல சொல்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்ம பாடலின் நிச்ச பரிமாணங்களே நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். நம்ம இப்போ கண்களை மூடி அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, அதற்கு முன்பாக வழக்கம் போல நான் சொல்லக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட் உண்டு. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஆழமா ஜெபம் பண்ணிக்கிங்க. உங்க தனிப்பட்ட ஜெபத்திலையும் சரி, உங்க குடும்ப ஜெபத்திலையும் சரி, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் தரணும், ஜெபம் பண்ணிக்கிங்க. இது நாங்க இந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே 2 நாள்ல இது யூடியூப்ல போடுவோம். அந்த யூடியூப் லிங்க் நாங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட எல்லாருக்கும் நாங்க அனுப்புவோம். அதை வந்து உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய ஊழியக்காரர்கள் இந்த ஆன்லைன்ல வராங்கங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனா பல பேர் நாளைக்கு இருக்கிற ஆராதனை நிமித்தமாக ஆன்லைன்ல வர முடியலன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர்கள் எல்லாம் பிரயோஜனப்படத்தக்கதாக அதை வந்து யூடியூப்ல வந்து நாங்க திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ள போட்டுருவோம். அதை நீங்க மற்ற அந்த ஊழியக்காரர்களும் சரி, நீங்களும் சரி, மற்றவர்களுக்கு இந்த யூடியூப் லிங்கை நீங்க ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. யார் யார் வேதத்தின் மகத்துவத்தை அறிய, வேதத்தின் பொக்கிஷங்களை அறிய ஆவலா இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் பிரயோஜனமாகத்தக்கதாக அந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. சாமுக்காக, எலிசபெத்துக்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கடவுள் கிருபை செய்யணும், ஜெபம் பண்ணிக்கிங்க. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாவற்றிலும் இது எங்களுக்காக அல்ல, அவர் பெருகணும், நாங்கள் செருகணும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான கர்த்தரே, தகப்பனே, இந்த யாத்திராமத்தின் 15வது அதிகாரத்தின் சில காரியங்களை தான் நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுன்னு தாவீது சொன்ன பாடலை நினைக்கிறோம்ப்பா. உம்முடைய வேதம் ஒரு பொக்கிஷம் சுவாமி.
அந்த பொக்கிஷத்தை பார்க்க முடியாதபடி அநேகம் தருணங்களிலே எங்களது அவசர வேலைகள் குறுக்கே வருகிறதப்பா. ஒருவேளை அதையெல்லாம் தாண்டி ஆண்டவரே உங்க வசனத்திற்குள்ளாய் போகும்போது உம்முடைய பிரம்மாண்டத்தையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய அநேக காரியங்களையும் பார்க்கும்போது, ஆண்டவரே நாங்கள் முழந்தாடிட்டு உம்மை பணிந்து கொள்கிறோம். நாங்கள் எப்பேற்பட்ட தெய்வத்தை தொழுது கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. தகப்பனே, இதோ யோபு தன் புலம்பல்களாக 38 அதிகாரங்களாய் பண்ணி கொண்டிருந்தவன். ஆண்டவரே, நீர் உம்முடைய மகத்துவத்தை 38லிருந்து 42 வரைக்கும் விவரிக்கும் போது அவன் 42வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறானே, நான் அபத்தமானதை பேச துணிந்தேன், தேவரீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாதுன்னு தன்னுடைய ஒரு விண்ணப்பத்தை கூட சொல்லாத வண்ணமாக உங்க மகத்துவத்தை நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் விசுவாசிக்கிற தெய்வம், நாங்கள் சேவிக்கிற தெய்வம் எத்தனை பெரிய தெய்வம் என்பதை அறிந்து உணர்ந்து கண்ணீரோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்க எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிது சுவாமி. நாங்கள் எப்பேற்பட்ட தெய்வத்தை தொழுது கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற மன நிறைவும் சமாதானத்தையும் எங்களுக்கு தாரும். இதோ இந்த ஆன்லைன்ல பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறப்பா. அவர்கள் உம்மை இப்படியாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் தாமே எங்களோடு கூட இரும். இந்த நிகழ்ச்சியிலே தேவரீர் நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் ராஜா. யாருடைய பெயர் புகழும் இல்ல. போன தடவை சுவாமி, இதோ சகோதரர் பாபி செல்வர் சொன்னமாக நாங்கள் மாணவர்கள் அப்பா. யாரும் உடைய வசனங்களை பூர்ணமாய் அறிந்து கொள்வதில்லப்பா. நாங்கள் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் அதிகமானவர் நீர். மகா பெரியவர் அப்பா. இதோ நாங்கள் ஒரு சிறு விளிம்பிலிருந்து உடைய மகத்துவத்தை பார்த்து பிரமித்துக் கொண்டே இருக்கிறோம்ப்பா. இந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யெஷுவாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இது உங்க நேரம். உங்க கருத்துக்களை நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம். பாபி இருக்கீங்களா? இருக்கேன் பிரதர், இருக்கேன். சொல்லுங்க பிரதர், கருத்துக்கள் சொல்லுங்க. இல்ல, மற்றவர்கள் எல்லாம் கருத்து சொல்லட்டும். இல்ல இல்ல, எனக்கு யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுமே. ஆமா, கருத்துக்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப விரும்பி நான் கேட்டேன். ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் தாமதமாகத்தான் இந்த அவைக்குள் நான் வந்தேன், வேலை நிமித்தமாக. இருந்தாலும் நான் இந்த இடத்துல இருந்த அந்த நேரம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. மோசேயின் பாடல் என்பது இன்றளவும் அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலர்கள் தங்களுடைய ஷேமா சொல்றதுக்கு முன்னாடி அதை பாடுவாங்க. இன்னும் ஒரு ஒரு வாரத்துல பாஸ் ஓவர் வீக், அதாவது பிஷாக் வாரம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லோரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி, அது ஒரு ஜூவிஷ் ரிச்சுவல்ஸா இருந்தாலும் அதனுடைய நோக்கம் யெகோஷுவாவை குறித்தது என்பது அவர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த குழுவின் வாயிலாக நினைக்கிற பொழுது எனக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து எங்களை போன்ற எல்லோருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பரூக் ஹஷேம். கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. புதுசான காரியங்கள் நம்ம நார்மலா படிச்சுட்டு போன மாதிரி தான் இருந்தோம். இந்த அளவுக்கு மரியாளின் கீதங்கள் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். மோசையின் கீதங்கள் நான் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஆக்சுவலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லை. இது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு உண்மையிலேயே. நான் அப்படி போகிற போக்கில் படிச்சுட்டு போயிருக்கிறத விட அது ரொம்ப தெளிவாக அதுக்கு விளக்கம் கூறி அது எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்குங்கிறத அது அந்த வேடை பார்த்த உடனே எனக்கு ரிவர்ஸில் ஞாபகம் வருது. அவ்வளவு அழிவாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்டென்சிவாக எடுத்துருக்கீங்க. ரொம்ப டீப்பாக போய் ரிசர்ச் பண்ணி அந்த பாடலாக இருக்கட்டும் அந்த நல்ல பாடல்கள்லாம் போட்டீங்க. அது கூட உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேகமாக உங்களோட சேர்ந்து ஓடியா இருந்து
எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றாங்க. கத்த நாம மாத்திரம் மையப்படட்டும். தேங்க்யூ பிரதர். Amen. பிரேசர் அங்கிள், சொல்லுப்பா. மோனிகா பேசுறேன். ரொம்ப நாளா கழிச்சு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். நான் யூத் மீட்டிங் எனக்கு 8 to 9 இருக்கனால ஜாயின் பண்ணிக்க முடியல சுத்தமா என்னால. ஸோ அடடா. இன்னைக்கு அது இல்ல, இன்னைக்கு தான் நான் திருப்பி ஜாயின் பண்றேன். சரிப்பா, எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் முன்னாடி பேசியிருக்கேன் அங்கிள் உங்ககிட்ட. ஆமாமா, அதான் சென்னை தானே? சென்னை தான் அங்கிள். ஓகே ஓகே. அங்கிள் அண்ணா இன்னைக்கு ரொம்ப சேதுராமன் அங்கிளோட பொண்ணு. யாருப்பா? சேதுராமன் அங்கிள். ஆஹா, அவரு சேதுராம் அவங்க சார் வந்தாரு. அவர்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன் நான். பரவாயில்ல, மோனிகா சொல்லுங்க. அவங்களோட பொண்ணு நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். சரிப்பா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப திகைச்சு போய் அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தேன். இப்படி நான் யோசித்ததே கிடையாது, இவ்வளோ ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. நிஜமாவே மத்தவங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு வேர்ஸா தான் வாசிட்டு போகும்போது சிவந்த சமுத்திரத்தை வந்து பிளந்தார் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வாட்டர் வந்து நான் எப்படி இமேஜின் பண்ணேன்னா, சரி ஏதோ குவில நின்றுச்சு அப்படிதான் நினைச்சேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது அப்படியே ஒரு பனி போல உறைஞ்சிருந்தது. அந்த சினாரியோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இன்னும் திருப்பி கூட அந்த யாத்திராகம் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா திருப்பி அந்த சாப்டரை எடுத்து நீங்க சொன்ன கண்ணோட்டத்துல எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கரேஜிங்காவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள். பிரைஸ் காட். அப்பா போயிட்டாராம்மா? அப்பா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லன்னு நினைக்கிறேன். வந்திருந்தாரு. அவர்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா 2-3 வாரமா அவர்கிட்ட பேச முடியல. அப்பா அம்மாட்ட பேச முடியலன்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல. சரி, ஓ சரிங்க இதுக்கெல்லாம் அங்கிள். பிரயோஜனமா இருக்குது நினைச்சு உண்மையாலுமே ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்றேன். பிரைஸ் அங்கிள். தேங்க்யூ. தேங்க்யூ. க்ளோரி. அண்ணா பிரைஸ்ல அண்ணா சொல்லுங்கப்பா. எப்பவும் போல சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. ஏன்னா அதை விட பயங்கர சூப்பரா இருந்துச்சு அண்ணா. Praise ரொம்ப God. ஒரு வாரமும் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸோட இன்னும் டீப்பா போறதை வந்து நாங்க ஃபீல் பண்றோம். நாங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்றோம். ஸ்தோத்திரம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. தேங்க்யூ சோ மச் அண்ணா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இத்தனை நாள் அப்ப என்னதான் படிச்சோம் அப்படின்னு. நம்ம இன்னும் ஒழுங்காவே படிக்கல யாத்ராகமம்ங்கிறது புரியுது எனக்கு. நிறைய தடவை படிச்சிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிச்சிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணி படிச்சிருக்கோம். கோவிட்ல எல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படிப்போம். சரி. பட் இப்பதான் தெரியுது நம்ம ஓகே நமக்கு நிறைய இன்னும் தெரிய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சது. தேங்க்யூ அண்ணா, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எங்களுக்கு சொல்லி தரதுக்கு ரொம்ப தேங்க்யூ. சாம் எஸ்தர் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அண்ணா. God's grace. தேங்க்யூமா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிரதர், எனக்கு இன்னொரு கருத்து இருக்கு. சொல்லுங்க பாபி. பாபி சன் பேசுறேன். போன வாரம் நீங்க வந்து அந்த வெள்ள குவியலாக நின்று இரு பக்கமும் வந்து ஒரு பனிச்சுவரை போல நின்றதாக ஆமா. நீங்க இந்த செர்மன் கொடுத்தீங்க இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ம். அப்போ ஒரு பனிக்கட்டியை போல் இருக்க வேண்டும் என்றால் அது விஞ்ஞான முறைப்படி நாம் அணுகினால் நிச்சயமாக வந்து மிகுந்த குளிர் அங்கே ஏற்பட்டிருக்க வேண்டும். அதாவது வெதர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல போயிருந்தாதான் வந்து அது சயின்டிபிக்கா வந்து அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐஸ்பர்க் அல்லது ஒரு பனிச்சுவர். ம். அப்போ அந்த வாடி வழியாக போகிற காற்று வந்து எவ்வளவு குளிர்ந்ததாக இருந்திருக்க வேண்டும், அப்பொழுது வந்து இந்த ஜனங்கள் எப்படி வந்து அதை கடந்திருக்க வேண்டும் என்று ஒரு முறை நான் வந்து யோசனை பண்ணதுமே எனக்கு கர்த்தர் ஒரு வசனத்தை ஆன் த ஸ்பாட்ல கொடுத்தாரு. அதை நான் இங்க சாட்ல போட்டிருக்கேன். சாட்ல நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரிம்மா. சங்கீதம் 147:17 ஆஹா. அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஆ. ஆனா இந்த இடத்துல தேவ கிருபை வந்து அவங்களை எப்படி தாங்கி இருக்கும்னு நான் யோசனை பண்றேன். இட்ஸ் ரியலி, அது நினைக்கும் போது ஒன்றுதான். சப்போஸ் ஒரு வேளை அது ஐஸ் கட்டியாக இருந்துச்சுன்னா, அங்க வந்து ஒரு குளிர் வெதர் கண்டிஷன் ரொம்ப ஃப்ரோசன் இதுல இருந்துச்சுனாலும், இந்த வசனம் சொல்லுது அவருடைய அக்கினிக்கு முன்பா யாரால் நிக்க முடியாது, பட் குளிருக்கு முன்பாக நிற்பவன் யாருன்னு வசனம் சொல்ற போதுங்க. ஆமா. அந்த இடத்துல தேவ கிருபை வந்து அமேசிங் கிரேஸ் வந்து எப்படி அங்க வேலை செஞ்சிருக்குங்கிறத நினைக்கிற போது என்னுடைய அதை என்ன சொல்றது, உடம்பெல்லாம் வந்து புலகாங்கீதம் அடியுது. அதாவது என்ன சொல்றது, கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி Goosebumps தான். ஒரு Goosebumps. ஆமா ஒரு இது இருக்குது. அப்போ எவ்வளவு கிருபையா வழி நடத்தி இருக்காரு பாருங்க ஆமாங்க. அந்த டைம்ல. ஆமா. இன்னொரு இதுவும் இருக்கு பிரதர். அதாவது இந்த கொதி நிலையும் உறை நிலையும் நமக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை சார்ந்திருக்கிற ஒரு விஷயம்.
நீங்க பாத்தீங்கன்னா ஊட்டியில வந்து 92 டிகிரியிலே குதிச்சிரும். இங்க வந்து 100 டிகிரியில தான் குதிக்கும். நமக்கு உறைபனி வந்து ஒரு 4 டிகிரியில தான் உறைபனி ஆரம்பிக்கும். அதாவது 4 டிகிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து மெல்லிசா அந்த ஃப்ராஸ்ட் வரும். ஆனா என்ன, சில நேரத்துல இந்த ப்ரெஷர் காரணமாக நான் எதனால இவ்வளவு நான் இதா சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து யாத்திராமத்தை பத்தி சால்வேஷன் டிவில பேசுறப்போ கரெக்டா இந்த பனிக்கட்டியை பத்தி பேசுறப்போ அந்த சமயத்துல ஒரு வீடியோ வந்துச்சு. என்னன்னா, திடீர்னு இந்த கடலுக்குள்ள பாளமா ஐஸ் உறைஞ்சு போய், அது என்ன திடீர்னு ஏதோ ஒரு ப்ரெஷர் லோ ஆகி உறைஞ்சு போய் ஒரு லாரியில கொட்டின மாதிரி வந்து அப்படியே கரையில வந்து சேருது. அதாவது ஆண்டவருடைய செயல்பாடு உண்மையாலுமே நினைக்க 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 ஆச்சரியம்தான். ஏன்னா இப்ப நம்ம இந்த இதுல எப்படி அது உறைஞ்சது, எப்படி பிளாக்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து மக்கள் இன்னும் பேசிக்கிட்டும் அந்த சமயத்துல அதை பத்தி அந்த டிவி நியூஸ்லயும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ இருந்தது என்னன்னா, உறைபனியாக உறைந்தது என்கிறது தான் உண்மை. ஏன்னா அது உறைபனியா, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு அந்த 15:8 ஆண்டவர் ஒரு க்ளூ வச்சிருக்கிறாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்திலேயே நீங்க வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா, எனக்கு அது பார்க்க இன்னைக்கு இந்த காலைல கூட எலிசபெத் சாமிட்டி பேசிட்டு இருந்தேன். நீங்க 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆழி அந்த வசனத்தை பாருங்க. ஆழி வெள்ளம்னு ஆழி வெள்ளம் அந்த வசனத்தையே சொல்ற பாருங்க. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது அப்படின்ட்டு இருக்கு. ஆழின்ற வார்த்தை வந்து நமக்கு எப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கோம்னு கேட்டா, ஆழி பேரலை அப்படின்னு நம்ம சுனாமி பத்தி பேசியிருக்கோம். அப்போ அதுக்கு வந்து நீங்க இங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டீப் வாட்டர்ஸ்னு இருந்தது. பட் இன்னும் தேடி போக போக ஆழத்திலிருந்து பெருகுகிற ஒரு காரியம். அப்போ அந்த ஆழத்திலிருந்து வருகிற காரியம்னா, ஆழத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடந்து அங்கிருந்து ஐஸ் கட்டிகள் மேலே எழும்பி இருந்திருக்க முடியும். ஏன்னா அவர்கள் எப்படி பண்ணாங்கன்னு பின்னாடி ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஈய குண்டு போல காணாமல் போனார்கள் அந்த தண்ணிக்குள்ள. ஏன்னா பல பேர்த்துடைய பெரிய சந்தேகம் அதுதான். ஏன்னா அந்த எஜிப்சியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து கடல், மழை, குளிர், காற்று நீந்தி எல்லாத்திலையும் பழக்கப்பட்டவங்க. அப்படி பழக்கப்பட்டவங்க ஒரு 2 நொடியே ஒரு நிமிஷத்துக்குள்ள அத்தனை பேரும் செத்து போறாங்கன்னா, அவங்கள சுத்தி வந்து அடிச்ச காரியம் இவ்வளோ உயரமா இருக்கிற பனிக்கட்டி நிமிஷத்துல ஒட்டஞ்சு வந்து இந்த சுனாமியில அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கணும். அப்போ ஆண்டவர் இன்னும் நீங்க தேடிட்டே நீங்க போனீங்கன்னா, இன்னும் நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக ஒரு என்ன சொல்றது, அந்த கேயோஸை நீக்கிறது, குழப்பத்தை நீக்கி நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கெல்லாம் போக வேண்டியதா இருக்காங்க. ஆழத்தை இருள் மூடிக்கொண்டிருந்ததுன்னு பார்த்தீங்களா, அங்க பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தையை இங்க அவர் பயன்படுத்திருக்கார். டெக்கோமா, உங்களுக்கு தெரியும். தெஹோம் என்கின்ற வார்த்தை. அப்போ அந்த ஆழம் வந்ததுன்னா, அப்ப அந்த ஆழத்திலிருந்து டக்குன்னு மேல எழும்பி இருக்கணும் அந்த பனிக்கட்டிகள். சோ நம்ம இதை அப்படியே வெறிச்சுக்கிட்டே போலாம்னு வைங்களேன். ஆனா உங்களுடைய இன்புட் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் பிரதர். வாரம் நீங்க வரணும். டெஃபினட்டா, தேங்க்யூ. அது தெஹோம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. அதுக்கு ஆக்சுவலா வந்து வெரி டெப்த்துங்க, டீப் அண்ட் டீப்ங்க. எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. சில வார்த்தைகளை வந்து வாய்ப்பே இல்லை. இந்த ஆழின்ற வார்த்தை நம்ம வந்து ஆழின்னு நம்ம வந்து அதை பத்தி நம்ம யோசிக்காம கூட அந்த வார்த்தையை தான் படிச்சுட்டு இருந்திருக்கோம். நான் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன் தன்னால். அதுக்கு அப்புறம் தான் ஏன்பா ஆழி அவர்களை மூடிட்டுன்னு சொல்றாங்க, தண்ணீர் அவர்களை மூடிட்டுன்னு சொல்லணும், இது மூடிட்டுன்னு சொல்லணும், ஆழி அவர்களை மூடினா ஆழின்னு என்னன்னு பார்க்க தான் ஐயோ நம்ம ஆள் ரொம்ப ரொம்ப நம்ம நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் அதிகமா புரிஞ்சுது. இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த ஆழிங்கிற வந்து எபிரேய பதத்திற்கு வந்து தெஹோம், அதனுடைய இன்டெப்த் மீனிங் வந்து அபிஸ குறிக்குது. அபிஸ் அப்படிங்கிறது வந்து ஹெய்டஸோடைய கீழ்ப்பகுதி. கிரேக்கத்துல ஹெய்டஸ்ங்கிறது வந்து பாதாளம். அதாவது ஆபிரகாமின் மடி என்பது வந்து முதல்ல பாரடைஸா இருந்த த பாசம் ஆஃப் ஆப்ரஹாம் வந்து ஹெய்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே அபிஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து எரி நரகம் தான். அதாவது இப்ப அனாதி சங்கிலிகளால் கட்டப்பட்ட விழுந்து போன தூதர்கள் எல்லாம் அங்க வச்சதாக வந்து புதிய ஏற்பாட்டுல இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழி தெஹோம்ங்கிற வார்த்தைக்கு வந்து அபிஸ்ங்கிற ஒரு வார்த்தையும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெரி டீப் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க நரகத்துக்கே போயிட்டாங்கிற மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் பாதாளம். அப்ப அந்த ஆழிங்கிறது அவ்வளவு ஆழமான ஒரு தண்ணி வந்து மூடுது. வெரி டீப்புங்க, ரொம்ப. அதாவது கடலினுடைய அட்டர்மோஸ்ட் டெப்த்துங்க அது. ஓஹோ, உண்மையாலுமே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் அந்த வசனங்களுக்குள்ள
ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே ரொம்ப நேரத்தை அப்படியே நமக்கு எடுத்துக்குது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, காட் பிளஸ். வேற யாராவது தகவல் கொடுக்குறீங்களா? நம்ம ஷாப் உங்க கருத்துக்களை சொல்றீங்களா? அதனாலதான் இந்த இது கூட சுனாமி கூட ஆழி பேரலை அப்படிங்கிறாங்க brother. ஆமாமா, அதுதான் அதுல இருந்து தானே அந்த ஆழி அர்த்தத்தை எடுக்கணும், அழிப்பேருளை. நம்ம பாட்டு கூட இருக்குல்ல, ஆழியின் ஆழங்களில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, சரிங்க. நம்ம கிறிஸ்டின் ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆழியின் ஆழங்களில். ஓகே ஓகே, அந்த சரிங்க. அந்த ஆழத்தை குறிக்கிறதா இருக்கும். பிரதர் சொன்னது ரொம்ப ஒரு தெளிவா தெரியுது. கரெக்ட். ஓஹோ, ஓகே ஓகே. எலிசபெத், இன்னும் ஒரு 2 பேர் சொல்லி முடிச்சிடலாம் நம்ம. ஆனா அருமையா இருந்துச்சுண்ணா. இப்போ சாம். இப்போ நீங்க பேசிக்கிற டிஸ்கஷன் கூட நல்லா இருந்துச்சு. ரொம்ப டீப்பா அந்த ஒரு ஆளின்ற ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளவு டீப்பான ஆமாமா. இதா அப்படியே இருக்குன்ட்டு நம்ம அந்த ஆடின்ற வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்சது. ரொம்ப ரொம்ப ஆமா, யோசிக்க நான் வச்சது. படிக்கும்போது நம்மளா தனியா வாசிக்கும் போது எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் புரிய வாய்ப்பே இல்லை. இப்போ எல்லாம் நீங்க எல்லாம் சொல்லும் போது டிஸ்கஸ் பண்ணும் போதுதான் இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியுது. நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் இடத்த காமிக்கிறாரு. இந்த மாதிரி ஆமா ஆமாங்க பகிர்ந்துக்க வைக்கிறாரு, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. ஆமா, எனக்கும் அந்த ஆழிங்கிறது ஆமாங்க ரொம்ப பிடிச்சது. ஆமாங்க. எலிசபெத். அண்ணா எனக்குமே வந்து எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. அது கடல் பிளந்தது போன வாரம் தியானிச்சிட்டோம். ஆனா அதுக்கான சாங்கை தியானிக்கும் போது திரும்பியும் அந்த அற்புதத்தை வந்து அதோடைய அந்த அற்புதத்தை எவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்றது அது நல்லா வந்து புரியுதுண்ணா. அந்த பிரம்மாண்டம், அப்பத்தோடி பிரம்மாண்டம் அப்பதான் அந்த பாடல்ல தான் நமக்கு இன்னும் பெருசா தெரியுது. ஆமாண்ணா. ஒரு ஆண்டவர் வந்து பிரபஞ்சத்தையே ஒரு கலக்கிறார், ஆழத்திலிருந்து கொண்டு வந்து. ஆமாண்ணா. அதே மாதிரி அந்த மோசையோட பாட்டு வந்து அப்ப இருந்த பாட்டு அதோட முடியல, அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் வரைக்கும் வருதுன்னு போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கண்ணா. அப்போ இந்த சாங்லாம் வந்து நம்ம பாடணுமே, நம்ம வந்து அந்த அளவுக்கு பாடுறது இல்லையா அப்படியெல்லாம் யோசிக்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு இதுல வந்து சிஸ்டர் எலிசபெத்துக்கு ஒரு சின்ன குவிஸ் கொடுக்குறேன். மோசே வந்து இதே தோரால வந்து இன்னொரு பாட்டும் பாடியிருக்காரு. ஐடியா இருக்குங்களா? உமக்குப்பானவர் யாருன்னு வருமே. இல்ல அதாவதுங்க, அவர் வந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் ஒரு பாடலை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பாடல் ஆசிரியர் லிரிக்ஸ் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல அதாவதுங்க சப்சீக்வெண்டா இது நடக்கும். ஆக்சுவலா வந்துங்க உங்களுக்கு முன்ன ஓப்பனா சொல்லிடுறேன். டியூட்ரானமி உபாகமம் 32ஆம் அதிகாரம் வந்து ஆக்சுவலா மோசேவனுடைய பாடல். இந்த பாடல அவர் எழுதல. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை முன்னாடி உள்ள சாப்டர் உபாகமம் 31 படிச்சீங்கன்னா கர்த்தரே வந்து பாடலாசிரியரா அங்க இருப்பார். லிரிக்ஸ் அவரு தான் இருந்து அதை எழுதி நீ ஜனங்களுக்கு வந்து இதை சொல்லி காட்டுன்னு சொல்லுவாரு. 32ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் 44ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா, அதாவது 32 1ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரைக்கும் அந்த பாடல் வரிகள் தான். இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா 44ஆம் வசனத்துல மிகப்பெரிய ஒரு ஹைலைட் இருக்கு. சரிங்களா? காலம் அனுமதிச்சுன்னா அந்த வசனத்தை நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். வாசிங்க. மோசேயும் நூனின் குமார் நகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை படிங்க. ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவரானார். இந்த வரிகள் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு என்னன்ட்டு? ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட களி கூறுங்கள். ஜாதிகள் யாருங்க? ஆக்சுவலா ஜென்டைல்ஸ், யூதர்கள் அல்லாதவர்கள். அவர் தமது ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு பழி வாங்கி, இது யார் செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா யெஷுவா. சரிங்களா? மோசே எப்படிப்பட்ட தீர்க்கதரிசின்னு பாருங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார் இருக்குது. ஆனா
இந்த கிருபை உள்ளவராவா இருக்கிற இந்த இடத்துல வந்து மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன பிழை இருக்குது. ஆக்சுவலா பாவ நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மையான மொழிபெயர்ப்பு. சரிங்களா? இந்த பாவ நிவர்த்திங்கிறது தான் யாம் கிப்பூர்னு சொல்லுவாங்க. நமக்கு யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் இருக்குங்க. அதுல கடைசி பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா யாம் கிப்பூர். யாம் கிப்பூருக்கு முன்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் டெபர்னாக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, கூடாரங்களின் பண்டிகை. அதுக்கு முன்னாடி இந்த யாம் கிப்பூர் வந்து எங்க எப்ப சம்பவிக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயேசு ராஜா யுத்தத்துக்கு வருவார் இல்லைங்களா, இந்த டே ஆஃப் அட்டான்மென்ட்பாங்களே அதுவா? டே ஆஃப் அட்டான்மென்ட், யாம் கிப்பூர். யாம்னா டே, சரிங்களா? இந்த அட்டான்மெண்ட் வந்து நடக்கும். இது வந்து யார் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து அவர்களுடைய பாவங்களை கிருபையாய் அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வார்னு ரோமர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்துக்கு மேல படிச்சீங்கன்னா அவருடைய பாவங்களை கிருபையாய் மன்னிப்பாருன்னு இருக்கும். சரிங்களா? சோ எந்த யூதனும் இன்றைக்கு இருக்கிற நியாயப்பிரமாண நியமங்களின்படி பாத்தீங்கன்னா அவன் நீதிமான் ஆகுவது இல்லை. சரிங்களா? ஆனா ஆனவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு இடத்துல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் என்னோடு பந்தி இருப்பார்கள் இருக்குதுங்க. இந்த பந்திங்கிற விருந்துங்கிறது வந்து ஆக்சுவலா ஃபீஸ்ட் ஆஃப் டெபர்னாக்கிள்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் முடிஞ்சதுமே ஒரு விருந்து தடபடலாம் நடக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் டெபர்னாக்கிள்ஸ் தான் நடக்கும். சோ மோசே வந்து கடைசி காலத்துல நடக்க போறதையும் பாடலா பாடி வச்சுட்டு போயிட்டார். அது 32ல வந்து சகோதரர் வந்து என்னைக்காவது அவர் ஃப்ரீயா இருந்தா, அது அவருக்கு சீக்வன்ஸா போயிட்டு இருக்காரு, நம்ம இது பண்ணக்கூடாது. இருந்துச்சுன்னா அது விளக்கி அவர் சொல்றதுக்கு கண்டிப்பா அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் என்பதை நான் நம்புகிறேன். கண்டிப்பா பண்ணலாம் பிரதர், கண்டிப்பா பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. சரிப்பா, சரி, நேரம் அடிக்கனால நம்ம க்ளோஸ் பண்ணுவோமா? எஸ் பிரதர் ஜாப் பண்ண சொல்லுங்கம்மா, ஜாப் பண்ணி முடிச்சிடுவோம். பிரதர் ப்ரே பண்ணுங்க. பிரதர் நானா? நீங்க பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தருணத்திற்காய் நாங்கள் உண்மை நன்றியுள்ளதோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாட்களில் உம்முடைய தாசனை கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு நல்ல உடைய வேதத்தை குறித்த ஆழமான சத்தியங்களையும் ஆழமான கர்த்தாவை மகத்துவங்களையும் கர்த்தாவே எங்களுக்கு போதித்தருகிற இந்த அருமையான தருணத்திற்காய் நாங்கள் உண்மை நன்றியுள்ளதோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த அவைக்கு நல்ல ஒரு கருத்தை ஏற்படுத்தி இதன் மூலம் நாங்கள் பிரயோஜனப்படும்படி செய்வீரப்பா. அநேக ஆத்துமாக்களை இந்த அவைக்கு தந்தரும். இதன் மூலமாக கர்த்தாவே உம்முடைய ஆழமான சத்தியங்களை அறிந்து கர்த்தாவே இவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அதன் நிமித்தம் உம்முடைய நாமம் என்றென்றேக்கும் உயர்ந்திருப்பதாக கர்த்தாவே உம்முடைய துதிகளை நாங்கள் சொல்லி வரவும் நீர் நல்ல சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு தந்த இந்த தயவுக்காக உண்மை நன்றி உணர்வை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா இம்மட்டும் கர்த்தாவே இந்த தருணத்தில் உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலமாக பேசி தாசனை பயன்படுத்தின அந்த தயவுக்காக, பலப்படுத்தின அந்த தயவுக்காக கர்த்தாவே நாங்கள் உண்மை நன்றி உணர்வை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே இனி வரும் நாட்களில் கர்த்தாவே உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே இந்த அவையை கர்த்தாவே பலப்படுத்தும். இந்த அவையில் வருகிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் உம்முடைய காருண்யத்தையும் ரட்சண்யத்தையும் தந்து கர்த்தாவே அவர்களும் இது செய்யும். கர்த்தாவே அவர்களை கிருபை பாராட்டும். மேலும் கர்த்தாவே நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த கடைசி நித்திய ரட்சிப்புக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you, brother. Thank you so much. தேங்க்ஸ். நிகழ்ச்சியில பங்கு கொண்டவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்க பங்கு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. மறுபடியும் அடுத்த வாரத்துல நம்ம சந்திக்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். God bless you. Good night.